தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இங்கே ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களே, இங்கே என்னுடைய அண்ணன் வினோத் அவர்கள் எடுத்து கூறியது போல என் அன்பிற்கினிய தம்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூக மாற்றத்திற்கு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கமுடைய ஒரு தலைவர், சமூக ஓர்மைக்கு பாடுபட வேண்டும் என்கிற புரிதல் கொண்ட ஒரு தலைவர். எங்களைப் போலவே தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் அந்த இனத்திற்கான அரசியல் வலிமையும் அதிகார வலிமையையும் தரும் என்கிற நம்பிக்கை கொண்ட தம்பி அவர். அவரும் நானும் சந்திக்கும் போது தர்க்கங்கள் நடக்கும். அவர் இந்திய தேசிய அரசியல், நான் தமிழ் தேசிய அரசியல். அப்போ வெவ்வேறு தளத்தில் இருந்தாலும் களத்தில் இருந்தாலும் நோக்கம் ஒன்றாக இருந்தது, தமிழ் சமூகத்தினுடைய உயர்வு, மேம்பாடு, முன்னேற்றம் என்பதில். அது இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறும் என்று கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல. அது பெரிய துயரம். தம்பிக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தினேன். இப்போதும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினுடைய துயரில் பங்கேற்கிறேன். அவரோடு இணைந்து களத்தில் நின்ற அன்பு தம்பி தங்கைகள், உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். ஊடகவியலாளர்களெல்லாம் கேட்பார்கள், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று. நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற நிலையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிலாக இருந்திருக்கிறது. இது எங்கே ஒழுங்கு இருக்கிறது? மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறார். எந்த கொம்பனாலும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று. குறையை தவிர எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை ஐயா. அதெல்லாம் படிக்கும்போது நல்லா படிக்கிற மாணவர்களை முன்னிறுக்கில் இருக்க வைத்துவிட்டு, சரியாக படிக்காத மாணவர்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் புரிய முடியாது சொன்னால் தத்தி மாணவர்கள், அவர்களுக்கு திரும்பி 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 ஆசிரியர் சொல்லி சொல்லி கொடுத்து, பாடம் சொல்லி கொடுத்து, வீட்டு பாடம் கொடுத்து, முட்டிக்கால் போட வச்சு, மேசை மேலே ஏற வச்சு, பெரம்படி கொடுத்து, அம்மா அப்பா கூட்டிகிட்டு வான்னு சொல்லி எவ்வளவோ கண்டித்து பார்த்தோம். ஒன்று ஏறலை, இன்னொன்று தண்ணி தெளித்து விடுறதுன்னு இருக்குல்ல. இது என்ன பேசினாலும் ஏற போகிறதில்ல, போய் தொலை. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் இது திருந்த போகிறதில்ல, மாற போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால நாம் பேசி ஒரு பயனும் இல்லை. மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வினோத் அவர்கள்
ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஒரு அலைபேசியில் முரசொலியில் ஒரு தலைப்பு செய்தி, சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள், சரியான பாடம் புகட்டுங்கள். எதில்? விக்கிரவாண்டி தேர்தலில். அதுக்கு தாயா இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மனச்சான்றுன்னு ஒன்று இருக்கா? சமூக நீதிக்கு எதிரானவர்களே நீங்க தான். தமிழர் நிலத்தில் தமிழ் சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எத்தனை சான்றுகளோடு எடுத்து பேசிட்டோம். இவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருப்பது சமூக அநீதி. பெண்ணிய உரிமை. சரி, எத்தனை பெண்களுக்கு இடம்? எத்தனை பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம்? பாராளுமன்றத்தில் எவ்வளவு? சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு? பேச்சில்லை, ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கோனார் நான், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், உங்க வீட்டிலே 2 அமைச்சர். எவ்வளவு பெரிய சரியான இடப்பங்கீடு, சமூக நீதி. வீடு வீடாக எண்ணி காசு கொடுக்கிற முடியும் உங்களால். வீடு வீடாக எண்ணி சாதி எவ்வளவு, குடிகளின் கணக்கு எவ்வளவுன்னு எண்ணி சமூக நீதி அந்த இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க முடியாதா? முடியும். எடுக்க மாட்டீர்கள். ஏன்? உங்களுக்கு நேரெதிரான கொள்கை எது? தமிழர்களை ஏமாற்றி வீழ்த்தி வஞ்சித்து இனிப்பு பசப்பு வார்த்தைகளை பேசி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க துடிப்பவர்கள் நீங்கள். உங்கள் கோட்பாடு என்பது தமிழ் பேரினத்தை எப்படியேனும் ஏமாற்றி ஆள வேண்டும் என்பது. அது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல என் இனமும் வாழ வேண்டும் என்பது. இது ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்கு. இந்த போராட்டம் தான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் 2 ஆண்டுகளில் அதிதீவிரமடையும். ஏன், சுனாமி போல, புயல் போல வேகம் எடுத்து கூட மையம் கொள்ளும். இவர்கள் ஏமாற்றுவார்கள், நம்மை எடுக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா எடுக்க வேண்டும், மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று. இடஒதுக்கீடு கொள்கைக்கு இட ஒதுக்கீடு என்ற வார்த்தையை ஒதுக்கி இடப்பகிர்வு இடப்பங்கீடு என்று தான் சொல்லணும். இட ஒதுக்கீடுன்னா அவனுக்கு ஒதுக்கிவிடு, அதிலே ஒதுக்கிவிடு தான். ஏன் என்னை ஒதுக்குற? பக்கத்தில் இருந்துச்சு உரிய பங்கு கொடுறா, அதான்டா இடப்பகிர்வு இடப்பங்கீடு. சாலை போடுதலுக்கு 100 கோடி ஒதுக்கு. ஏரி குளங்களை தூர்வார 100 கோடி ஒதுக்கீடு. பள்ளிக்கூடங்களை சீரமைக்க 500 கோடி ஒதுக்கீடு. என்னங்க ஒதுக்கீடு? நீங்க ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு தடவை சொல்லுங்க. 1000 கோடி ஒதுக்கீடு. இன்னொரு தடவை அழுத்தமா சொல்லுங்க. ஒதுக்கிட்டோம், அவ்வளவுதான். அது மாதிரிதான் இட ஒதுக்கீடு. அந்த ஒரு ஒதுக்கு வேணாம், இங்க வா. உரிய இட பகிர்வை பங்கீட்டை நீ தரமாட்ட, நாங்க அதை நடத்துவோம், விடமாட்டோம். அப்ப தெரிஞ்சிரும்ல, நீ எவ்வளவு நாள் எங்களை ஏமாற்றி இந்த பதவி சுகத்த பதவியில் அதிகாரத்தில் இருந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். செய்ய மாட்டார்கள் அவர்கள். எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. ஏதோ சமூக நீதி காவலர்கள் போல. சமூக நீதிக்கு எதிரானவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள். நம்ம புகட்டணும். என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு புகட்டி, இந்த கள்ளச்சாராயத்தில் ஒரு பாக்கெட்டை ஊட்டி அதையும் புகட்டி தூக்கிட்டு போகும்போது நம்ம பறை அடிச்சு ஆடி வெறி கொண்டு ஆடி கொண்டு போய் புதைக்கணும்டாவீங்கல்ல. கொஞ்சம் நஞ்ச கோமா நெஞ்சுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நீ. மூளை சின்னது, வேலை ரொம்ப. என்னை சொல்லுவான், சீக்கிரம் பேசிட்டு வச்சுருங்க, எனக்கு கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை, சாப்பிடாதீங்க, என் நேரத்தை சாப்பிடுங்க. எதுக்கு நீங்கள் பாருங்க, என் சாப்பாடு அதை கூட நீங்கள் சாப்பிடுங்க, என் நேரத்தையும் மூளையும் சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் தான் விட்டுருங்க. அந்த மாதிரி அவ்வளோ வேலை. என்னுடைய அன்பு தம்பி சிவன் செல்லமுத்தவர்கள், ஏற்கனவே என் தம்பி அற்புதராஜ் எப்படி மிரட்டித்தான் அவனை வேலை செய்ய விட்டு கடைசியாக அவர் 2 வருஷம் அவன் எந்த திருச்சபையிலையும் போய் ஜெபம் பண்ண முடியாது, பிரேயர் நடத்த முடியாது. அவனை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. திருப்பி இப்போ சேர்ந்து அவனை அமைதிப்படுத்திட்டாங்க.
இப்போ அடுத்த குறி என் தம்பி சிவன் செல்லமுத்துக்கு வந்திருக்கு. நான் என் தம்பிக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பிப்பதை விட ஆகச் சிறந்த கல்வியோ ஆகச் புனிதமான இறைப்பணியோ ஒன்றும் இருக்க முடியாது. நீங்கள் மரக்கன்றுகளை நடுகிறீர்கள், சேவை. நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை, பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், சேவை. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், உணவு உடையளிக்கிறீர்கள், சேவை, பாராட்டுக்கள். படிக்க முடியாத சிறுவர்கள், சிறுமிகள், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறீர்கள், பெரிய சேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய சேவை ஒன்று இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமையச் செய்வதும். இந்த நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய செய்து விட்டால் இந்த சேவைகள் அவசியமில்லை. அந்த அரசே அந்த சேவையை செய்யும். நாங்கள் செய்வோம், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். பெற்றோர்களை பராமரிக்காது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு மின்சாரம், நீர் இணைப்பு துண்டிக்கப்படும். குழந்தைகளை அனாதை இல்லத்தில் விட்டால் அதே நிலைதான். ஒரு சலுகையும் கிடையாது. குடும்ப அட்டையை தூக்கி குடும்ப அட்டை போப்ப, நீ இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கவே தகுதியற்றவன். பெற்ற தாய் தந்தையை, பெற்ற குழந்தைகளை நேசிக்காத நீ மனிதனே இல்லை. உன்னை எப்படா நான் நேசிக்கிறது? வெள்ளப்படா, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு நீ வாழ்ற? எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கதை சொல்லிட்டே இருப்பார். ஒரு வயசான தாத்தாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பழைய சட்டி இருக்கு பாருங்க, நாய்க்கு சோறு வைக்கிற சட்டி இருக்கு பாருங்க. அந்த சட்டியில் வயதான காலத்தில் 80 வயசு 85 வயசான பிறகு இந்த சோறு, பழைய சோறு, அதை இந்த வெஞ்சனை ஒன்றா போட்டு அப்படி ஓரத்தில் தட்டி ஒரு எங்கே கோழி ஆடு மாடெலாம் கட்டி கிடக்கும். அந்த கூட்டத்தில் போய் சாப்பிட்டு படுபடின்னு ஒரு நாள் தாத்தா செத்து போனார். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பேரன் நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் அந்த சட்டியை எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான். இது ஏன்டா மகனை வைக்கிறேன்? இல்லைப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படும்லப்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி. நீ விதைச்ச வேணா ஒரு நாள் முளைச்சு நிற்கும் பாரு. உனக்கு எதிரா இந்த வந்திருக்கு பாரு, முளைச்சு வருது பாரு. உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போக போறதில்லை. நீ மற்றவன்லாம் மறப்பான். சொல்லுவான்ல, பல ஆண்டுகளாம் வஞ்சம் வச்சு அந்த பாம்பு கொத்தி பழிதிருக்கும்னு. அவ்வளவு நெஞ்செல்லாம் வஞ்சம். உங்களை ஒழிக்காம போக மாட்டேன். என் தங்கச்சி சொல்லிட்டா. அப்ப நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச, மகிழ்ச்சி. பாமகவை தோக்கடிச்ச, அதிமுகவை தோக்கடிச்ச, என்னையும் தோக்கடிச்ச. என்ன மயத்துக்கடா காங்கிரஸை ஜெயிக்க வச்ச? பதில் சொல்லு. எதற்காக காங்கிரஸை வெல்ல வைத்தீர்கள்? எதற்காக திமுக வாக்களித்தீர்கள்? ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணம். ஆகச் சிறந்த ஆட்சி அதற்காக செலுத்தினோம். காங்கிரஸ் எதற்காக? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததற்காகவா? காவிரி நதிநீரை பறிகொடுத்ததற்காகவா? முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நிற்காததற்காகவா? தர மறுப்பதற்காகவா? உன் மொழி உன் மாநிலத்தில், உன் தாய் நிலத்திலே ஆட்சி மொழியாக ஆக முடியாமல் தடுத்ததற்காகவா? எதற்காக சொல். உன் தாய் நிலத்தில், உன் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமை பெற முடியாமல் அல்லாடுகிறையே, அதை தர மறுப்பதற்காகவா? கண்ட நச்சு ஆலைகள், மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட், அணு உலை என்ற இந்த நச்சு ஆலைகள்லாம் உன் தாய் நிலத்தில் நிறுவி உன் நிலத்தை, நீரை, காற்றை எல்லாவற்றையும் நாசமாக்கியதற்காகவா? எதற்காக வாக்கு செலுத்தினாய்? ஒன்று சொல், ஒன்று சொல். நீ அடிமைப்பட்டு கிடந்தாய். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்கள், 26,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு இனம் விடுதலை அடைந்து பெருமையோடு சுதந்திரமாக வாழ்கிறது. உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசிய இனத்தின் மக்கள் தமிழர்கள். முதல் குடி, முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி உலகில் தமிழ். இது என் தாத்தன் தேவனைய பாவாணர் சொன்னால், என் தாத்தன் மொழி பற்றி இனப்பற்றுல போய் சொல்றான். சரி, சீமான் சொல்றான், போய் சொல்றான்.
அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குரியர் சொல்றான், உலகில் முதலாக தோன்றிய மனிதன் தமிழ், முதலாக தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. இந்த இருக்கார் உயிரோட பண்ண போய் கேட்டுவார். உனக்கு எதையும் உள்ளவன் சொன்னா கேட்க மாட்டேன், அடுத்தவன் சொல்லணும். எங்க அப்பா நம்மாழ்வார் ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க்குன்னு ஒருத்தர், அவர் இயற்கை வேளாண் அறிஞர் தான். மாசானுகோ புக்காக்கோ இல்லை, இந்த மாசானுகோ புக்காக்கோ அப்படின்னா அவன் சொல்லியிருக்கான், ஜப்பான்காரனா அவன் சரியாக தான் சொல்லியிருப்பான். பெர்னாட்டி கிளார்க் வெள்ளைக்காரன். எங்கள் அப்பா போய் அந்த வகுப்பில் போய் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது தான் அவன் சொல்கிறான், திருப்பி சொல்கிறாரு. அதை திருப்பி நமக்கு சொல்லும்போது இந்த பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னா, மாசானுகோ புக்காக்கோ சொன்னான்னு அவர் சொல்கிறார், மகனை இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம கருத்தையுமே வெள்ளைக்காரன் சொன்னான்னு சொன்னா தான்டா அவன் கேட்பான். அதனால இதை நான் சொல்கிறேன்டே, இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். உனக்கு எது ஒன்றையுமே பிறர் சொன்னால்தான் அது பெருமையாக தெரியுது, சரியாக தெரியுது. உலகத்தில் எதில் நீ குறைஞ்சிட்ட? உன்னையை தாண்டி நீ கொடுத்த அறிவு தான். மாசானுகோ புக்காக்கோ ஒற்றை வைக்கோல் புரட்சி, ஏ அப்பா அப்படி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிலத்திற்கு, எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம். யாரு? சுசுமோகோனங்கிற ஜப்பான் மொழியியல் அறிஞர் சொல்றான். அப்ப மாசானுகோ புக்காக்கோ ஒரு பரம்பரைக்கே வேளாண்மை எப்படி செய்யுதுன்னு கற்றுக் கொடுத்தவன் தமிழ. அதனால போட்டு குழப்பிக்க கூடாது. என் தம்பி சிவன் செல்லமத்துக்கு சொல்லுவேன், ஓ அண்ணன் இல்லை அங்கேயே கழட்டி போட்டு வா, அண்ணன் மாதிரி ஜீன்ஸ் பண்ணி டிஷர்ட்டை போட்டிங்க வா, தினம் பிரசங்கம் பண்ணு, பிரசரம் வேணாம், பரப்புரை செய், வகுப்பிடு, நல்ல அரசியலை போதி, இறைமகன் இயேசு உன்னை ரொம்ப ரிச்சிப்பார், ரொம்ப ஆசீர்வதிப்பார், ரொம்ப மகிழ்வார். அதே மாதிரி எங்கள் ஐயா சாமி ஏசாசுவரார் பாருங்க, தம்பி ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறதுனால சில ஐயா சொல்றாரு பாரு, நான் சுதந்திரமாக இருக்கேன், நானே முடிவெடுக்கிறேன், நான் சீமானை ஆதரிப்பேன். இப்போ தெரியுதா நான் ஏன் தனிச்சு நிற்கிறேன்ட்டு. அவரும் நின்னா அவர் கோச்சுப்பாரோ, அடுத்த தடவை சீட்டு கொடுப்பாரோ, அடுத்த தடவை நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ. போட கபடி விளையாடும் போது எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டேன், பாண்டி வீட்டில். இவங்க சொல்கிற சமூக அமைப்புப்படி அவர் தாழ்ந்தவர், அவரை விட தாழ்ந்தவன் நான் தான். ஆனால் அந்த ஊரில் அவர் தாழ்ந்தவர். சாப்பிட்டேன்னு ஊர் பஞ்சாயத்து. நான் படிக்கும் போது கல்லூரி 1ஆம் ஆண்டு ஊருக்கு போய் கபடி விளையாடிட்டு நேரம் ஆயிடுச்சு. அங்கே சாப்பிட்டு அண்ணன் வீட்டில் படுத்துட்டேன். அதை எங்கள் ஊருக்காரங்களாம் பார்த்து அந்த வீட்டில் போய் சாப்பிட்டு மயம் படுக்கிறான், என்ன பஞ்சாயத்து. எங்கள் அப்பா ஏதோ மாடு பிடிச்சிட்டு வந்து தண்ணியை கட்டிட்டு வந்தார். என்னங்க அப்படின்னு. இல்லை அதாவது உன் மயம் அப்படின்னு. என்ன அதுக்கு? ஊரை நான் அந்த ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போடான்னு விட்டு. அப்படி அதுதான். நீ என்னடா என்னையை ஒதுக்கி வைக்கிறது? நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போன்ட்டு. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். கடைசியாக ஊரில் பெரியவங்களாம் வந்து மன்னிச்சுக்க பாயே அப்படின்னா, அவன்கிட்ட பேசாத இன்ன பேச்சுன்னெலாம் பேசுவான். அவங்க அப்பாட்ட சொல்லிப்பாருன்னா, அவர் ஊரை விட்டு ஒதுக்கிறீங்களா, நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போயிட்டேன்னு. நான் எதுக்கடா வரப்போறேன்? உனக்கு தண்ணிக்கு வரப்போறேன்னா, உழவுக்கு வரப்போறேன்னா, இந்த சாப்பாட்டுக்கு வரப்போ எனக்கு நல்லா இருக்குது, உழுகுறேன் பிள்ளைக்கு போயிட்டு இருக்கேன். நான் யாருக்கு பயப்படணும்? நான் முடிவு பண்ணுவேன். 234 சீட்டு இந்த தொகுதி என் தங்கச்சி, அந்த தொகுதி ஜெனிஃபர், அந்த தொகுதி காளியம்மா, இந்த தொகுதி மைன், இந்த தொகுதி நான் முடிவு பண்ணுவேன். 20 பெண்கள் 20 ஆண்கள் முடிவு. அப்படி ஒன்று முடிவு எடுக்கலைன்னா நீ உன்னுடைய தனித்துவத்தை இழந்துருவ. அது மாதிரி ஒரு கேடுகட்ட நிலைமை ஒன்றும் இல்லை. அவர் கோச்சு பரவ அவன் அறிஞர் பெர்னாட் ஷாவோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் பார்க்கலாம். சரி ஏதோ பெரிய பெரிய ஆளுகள்டா, வின்சம் நம்ம வில்லியம் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லலாம்ல, வின்சன் சர்ச்சில் அப்படின்னான்னு பார்க்கலாம். இது வெறும் எச்சில். இதுக்கு போயிட்டு எதுக்கு நீ பயந்துக்கிட்டு தெரியுதா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. 10 சீட்டுங்க காங்கிரஸுக்கு. விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ்? சொல்லுங்க. ஒரு 10 வேணா எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பொது தொகுதியான கேட்டால் அதே கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு, ஆதி தமிழ் குடிகளின் ஓட்டு இல்லாமேடா நீங்கள் 30க்கு 40க்கு 40 வென்றீங்க. காங்கிரஸ் 10 இடத்துல. இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய ஒரு உன் இன மக்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ். இது யாரும் மறுக்க முடியாது.
சிங்களனுக்கு தமிழர்களை, தமிழ் மறவர்களை, விடுதலை புலி வீரர்களை கனவில் கூட போரிட்டு வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை வராது. எனக்கு தெரியும், கனவுலே வராது. அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து 80,000 கோடி வட்டி இல்லாத கடனை எண்ணி கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம், பயிற்சி, போர்க்கப்பல், இராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி சண்டை போட வச்சு நம்மளை வீழ்த்தி, நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து, கொலை செய்து, பச்சிலம் குழந்தைகளை குடல் செதிரி, தலை செதிரி, கால் செதிரி சாக வச்சு கொன்னு, ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு வெல்ல வைப்பான யாரால் சொல்ற? உலகத்தில் எவனையால் சொல்லு? அறப்பைத்துக்கிற கூட செய்ய மாட்டான். மூளைங்கிற உறுப்பு உணர்ச்சி சுத்தமானதும் கூட செய்ய மாட்டான். இப்படி கன்னடனுக்கு, தெலுங்கனுக்கு, மலையாளிக்கு, பீகாரிக்கு, குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா? மானத்திற்காக உயிரை விட்டாய், அந்த மானத்தை காக்கத்தான் போராடி உயிரை விட்டார்கள். 50,000 மாவீரர்கள் நிலத்திலே போரிலே பலியானார்கள். 5 லட்சத்திற்கு மேற்பட்ட இன சொந்தங்கள். யாருக்காக? நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நீ வேணா பார், அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டு போட்டியிலே தமிழீழம் கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது. வென்று வருகிற போது தமிழீழ தேசிய கொடி மேலே ஏறுகிறது. உன் தாய்மொழி தமிழிலே ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உலக அரங்கிலே தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது. இதற்காகவாது இவங்களை கொல்லன் மாலையாடா, தோகடிக்கன் மாலையாடா? எதுக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்ட நீ சொல்லு. நான் உன்ட்ட கேட்கல, ஓட்டு கேட்கல, முடிவு பண்ணிக்கிறேன் போட மாட்டான் அப்படின்னு. இந்த கிறித்தவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், என்னரும் சொந்தங்கள், என் தம்பி சிவன் செல்லமுத்து, எங்கள் ஐயா சாமியாசார் சொல்கிற மாதிரி அதில் ஒரு தப்பு இருக்குங்க. ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கியம் இருக்கு பாருங்களேன், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்கிற பாவங்களை எல்லாம் மன்னிச்சு போட்டுறாங்க. இதாங்க பிரச்சனை. உண்மை தானங்க? அது ஆமாம், ஆயரே சொல்லிட்டார், அதுவும் பேராயரே சொல்லிட்டார், மறுப்பு கிடையாது. பிரச்சனை இங்கே தாங்க இருக்கு. பாவங்கள், அதனாலதான் இந்த பாவி ஐயா சொல்றாரு பாருங்க, அவன் இந்த பாவியா இருந்தாலும் அந்த காவியை எதிர்க்க இந்த பாவி விட்டால் வேற வழி இல்லை. அவனை விடு, தூய ஆவிகள் நாங்க இருக்கோம், எங்களை வச்சு எதிர்த்துரு. பாப்பா சும்மா ஒண்ணுதான் சொல்லுவேன் அன்பு சொந்தங்கள்கிட்ட, என் அருமை தம்பிதங்கள்கிட்ட. என் தங்கச்சி அபிநயா சொன்ன மாதிரி, நான் வாக்குக்காக நிற்கிறது ஓட்ட பறிக்கணும்னா நான் சொல்லியிருப்பேன். நான் வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல்லு வாரத்துக்கு. என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன வேணும்? அது நம்ம தான் சாப்பிடணும், அவங்க எல்லாரும் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிட மாட்டேன். அதுக்கு கோவிச்சுக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட சொல்றீங்களே, இஸ்லாமியர்களை பன்னிக்கறி சாப்பிட சொல்லுங்க. நீ மாட்டுக்கறி சாப்பிடலடா, அது மாதிரி அவன் பன்னிக்கறி சாப்பிடல. ஆனால் நான் 2 கறியும் சாப்பிடுவேன். என் பக்கத்தில் இரு, உனக்கு எச்சி ஊற மாதிரி வச்சு சாப்பிடுவேன். இங்கேப்பா, இந்த கையில் மாட்டுக்கறி, இந்த கையில் பன்னிக்கறி, வாடா சாப்பிட்றேன். அவனுக்கு அது பிடிக்கல, உனக்கு இது பிடிக்கல, விடு. அவரை சாப்பிட சொல்லுவியா? அவரை சொல்ல, என்னையே சொல்ல ஒரு தடவை, நீ சாப்பிடுவியான்னு கேளு, எல்லாம் சாப்பிடுவேன். பைத்தியக்காரன். உணவு, உடை, உறை, வாழ்விடம், உணவு, உடை, இந்த வழிபாடு எந்த சாமி வாழ்விடம் தீர்மானிக்கும்டா. எனக்கு கொலை தெய்வம் காளி. என்னை போய் ஐயனார் அணியன் கும்பிடுனா, அவனையும் பார்த்தா பாட்டம் தான் நான் கும்பிடுவேன். ஆனால் என் குலதெய்வம்னு இருக்கு, என் குலம் முன்னோர், நான் தான் கும்பிடுவேன். நீ ஐயனாரை கும்பிடணும், கற்பனை சாமியை கும்பிடு, கற்பனை சாமியை கும்பிடணும், இந்த இடம் சொடலமான கும்பிடு. இந்த வேலையெல்லாம் உனக்கு வேலை இல்லை. திரும்பி பேசிட்டு கூடாது. என்னை உங்க ஐயா அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து என்ன பண்ணிட்டார், மீனவர் சாவுக்காக அவர் பேசவே இல்லையே அப்படின்னு. நான் பேசுறேன்லடா. என்னை போய் அணுகுண்டு தயாரின்னு சொல்லாதரா, அவரை ராமேஸ்வரத்தில் போராடன்னு சொல்ற பைத்துக்கிறப்பல. என் வேலை என்னை செய்ய விட அவர் வேலையை வச்சு முட்டாப்பல போறான்ட்டு. டீ போட தெரியும்னா பொரோட்டா போடணும், டீ போடு, சேர்ப்பக்கட்டி அடியே போடுறான். அயோக்கிய பேர். அவனுக்கு என்ன தெரியுமோ செய்ய விட பைத்துக்கிறப்பல என்னத்தையாவது பண்றது. தோசை மாஸ்டர் போய் பொரோட்டா போடு சார், வராது சார், போடு. அவன் அப்படி கொதிக்க எண்ணெய் செடி தூக்கி மாண்டையில் போடு. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? கூறுமாறு தெரியாத கொங்கா பயில்களை வச்சுக்கிட்டு கரும
தொட்டதுக்கெல்லாம் ஒன்று வச்சுக்க, அது சிபிசிஐடிக்கு மாத்திரம், சிபிஐக்கு மாத்திரம். ஏன் மாத்திரம்னு சொல்லிட்டு போடா. எதுக்குடா அதை மாத்திர, இதை மாத்திர, அங்கே மாத்திர? நீயே கல்லு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனாங்க. வித்தான், குடித்தான், செத்தான். குற்றம் வெளிப்பட தெரிஞ்சிருச்சு, வித்தவை யாருன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன வேணும்? நடவடிக்கை. கோகுல்தாஸ் ஒரு நீதிபதி தலைமையிலே விசாரணை கமிஷன் 3 மாதத்திற்குள் அவர் அறிக்கை தாக்கல் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இதில் எதுவுமே சரியில்லைன்னா அந்த கொடுத்த 10 லட்சம் திருப்பி வாங்குவியா? அதான் கொடுத்துட்டியா, முடிஞ்சு போச்சுல, போ வேற வேலையை போய் பாரு போ. கேவலம். ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். அறிவிற் சிறந்த பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை, எதிர்கால என் தமிழ் சமூகத்தை புரட்சிகர வளமையும் வலிமை மிக்க சமூகமாக மாற்றி படைக்க இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு உங்கள் அண்ணன் சொல்லுவேன், நீங்க வரலாற்றின் பாதையில் பயணிக்கணும். நமக்கு மேலோங்கி நிற்பது எது? மனச்சான்றை இதயத்தில் கையை வைத்துக் கொண்டு மூளை அழித்து சிந்திக்கணும். நம்மிடத்தில் மேலோங்கி நிற்பது எது? சாதி மத உணர்ச்சி. நமக்கு மறைக்கப்பட்டது எது? இருந்திருக்க வேண்டிய உணர்ச்சி, மொழி இன பற்று. இப்ப மேலோங்கி நிற்பது சாதி மத பற்று. எது இருக்க வேண்டுமோ அதை மறைத்து, எது மறைக்க வேண்டுமோ அது மேலோங்கி இருக்கிற மாதிரி திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருக்கு. மார்க்ஸ் மதம் ஒரு அபின், அது இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான். மனிதன் உருவாக்கியதான் மதமும் மார்க்கமும் தானே ஒழிய மார்க்கமோ மதமோ மனிதனை உருவாக்கல்ல. மதம் தோன்றியது எப்போது? சாதி தோன்றியது எப்போது? மொழி இனம் தோன்றியது எப்போது என்ற வரலாற்று ஆய்வை நீ படித்து பயணித்து பார்த்தாலே நீ தெளிஞ்சிருவ, நிமிர்ந்துருவ. இதை நன்கு கவனிச்சுக்கணும். இப்போ நீ பார், இங்கே தமிழ் நிலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் சாதி மத அரசியல் தான் இருக்கிறது. சாதி மத அரசியல். அதில் RSS, பிஜேபி அவ்வப்போது இந்தி, சமஸ்கிருதம் என்று அவர்கள் தாய்மொழியை பேசுவார்கள் ஒழிய மற்ற தேசிய இனங்களின் மொழியை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா முதலில் என்ன தோன்றுது? மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. மார்க்ஸ் சொல்றார், மனிதனின் உழைப்பிலிருந்து தான் மொழி தோன்றுகிறது. ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே என் தங்கச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே எங்கள் அம்மா, அங்கே என் பெரியப்பா, சித்தப்பா, அவ கூப்பிட ஒரு ஒளி எழுப்புறேன், ஓய் ஒரு சத்தத்தை எழுப்புறேன், அப்படின்ற இந்த சத்தமெல்லாம் இன்று வரை தமிழில் இருப்பதாலேயே தமிழ் ஆதி மொழி, முதல் மொழி என்று உலகம் என்னது. உலகில் எல்லா மொழிகளின் முதல் எழுத்து, முதல் ஒளி அகர ஒளியில் தொடங்குது. உலகின் எல்லா மொழியும் அது மாதிரி அன்னை தமிழ் மொழியும் ஆவில் தொடங்குவதாலே நமது பாட்டன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறான். இவன் அதுதான் பிக் பேங் தியரி அன்னைக்கே படிட்டான். சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த கோள்கள் தாண்டா இத்தனையும், அதில் ஒன்று தாண்டா பூமின்னு அவன் பாடிட்டான். ஆதி பகவன். பகவான்னா என்ன? பகவான்னா என்ன? சூரியன். ஆனால் 17ஆம் நூற்றாண்டில், முதல் நூற்றாண்டில் எழுதிய வள்ளுவ பெருமகனாருக்கு பொழிப்புரை 17ஆம் நூற்றாண்டில் வந்த பரிமேல அழகர் என்ற பிராமணர் ஆதி பகவன், ஆதி திராவிட பரட்சி பகவான் பிராமணர் 2 பேருக்கும் பிறந்தவன் வள்ளுவன். அதனால் அவன் எங்காலுன்னு பூநூலை போட்டு நிறுத்தினான். அது எப்போ மாறிச்சு? எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா பெரிய ஒருத்தன் கிருஷ்ண பறையனார்னு வந்து வள்ளுவன் ஏன்னு போஸ்ட் வள்ளுவ பறையனார்னு அடித்து ஓடினவொடனே விட்டுட்டாங்க. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எதிர்ப்புரட்சி. ஒரு வீழ்ச்சி, அதற்கு எதிரான கிளர்ச்சி, புரட்சி. அதில் தான் நீ வெல்ல முடியும், எழ முடியும், வாழ முடியும். அப்படி நீ நன்கு கவனிச்சினா, முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம், இனம். அந்த இனம் நிலைத்து ஒரே இடத்தில் தங்கி நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம். அதான் தேசம், தேசிய இனம். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இனம் தனக்கான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, நடனம், வழிபாடு எல்லாம் இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால், தனக்கான வேளாண்மை, தனக்கான மெய்யியல் கோட்பாடு இதையெல்லாம் வைத்திருந்தது என்றால் அது பெருத்த தேசிய இனம், மூத்த இனம் என்று பொருள். அப்படின்னா எப்போ வருது? மொழி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு?
நீ எப்ப இருந்து வர்ற, ஆனால் உன் மதம் தோன்றி எப்போ? இயேசு பிறந்து இறந்தே 2500 இவ்வளவுதான் போகுது, இவ்வளவுதானே இருக்குது. இப்ப 2024 தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு தான் வரலாறு இவங்க கணிக்கிறாங்க. இதில் நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு பிறந்து இறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் உருவாகுது. ஆனால் இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. அப்ப எழுதப்பட்டதுல உருவானது இல்லை, இருக்குது. இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. தொல்காப்பியம் தான் மொழியல் காப்பரன்கிறான். அவன் தான் எல்லாத்துக்கும் சான்று. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்பனல் உலகு, வர்ணன் மேய பெருமளல் உலகுன்னு பாடுறான். இந்த மெய்யல் கோட்பாடை அவன் சொல்லி வச்சதான் புறான். புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. அப்ப வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு சொல்லிட்டாரு. நீ வடவேங்கடம்னா என்ன பண்ணிடுற? நீ இந்த திருப்பதி நினைச்சிருக்க. வட என்றால் வெப்பம், வேங்கென்றால் இடம். தக்கான பீடபூமியிலிருந்து இங்க வரைக்கும் வாழ்ந்தவன் தமிழன்னு அவர் பாடுறாரு. அது பொருள் புரியாம என் தேப்பி வச்சிர நீ. அப்ப தொல்காப்பியம் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்கிறாய். தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியன் நமது மூதாதை 300 இடங்களுக்கு மேலாக நம் முன்னவர்கள் சொன்னது போலன்னு படிக்கிறான். எப்படி? இப்ப நாம சொல்லல, வள்ளுவ பெருமகனார் சொன்னது போல, தொல்காப்பியர் சொன்னது போல, இளங்கோவடிகள் சொன்னது போல என்று சொன்னது மாதிரி தொல்காப்பியனே 300க்கு மேற்பட்ட இடங்களில் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தது போல என்று படிக்கும். அப்படின்னா அவனுக்கு முன்னாடி தாத்தன் பாட்டன் போட்டெல்லாம் இருந்திருக்கான். தெரிஞ்சுக்க ராஜா. இப்ப தெரியுமா நீ யாருன்னு? அப்ப நீ கிறிஸ்தவம்ங்கிற நபிகள், அது வர நபிகள் வந்து இந்த மார்க்கம், நபிகள் வர்றதுக்கு முன்பே மார்க்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நபிகளார் தான் அது பெருவெளிச்சத்துக்கு பெருளவுக்கு வருது. இந்த மார்க்கம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு உனக்கு தெரியுது. அதற்கு முன்பு புத்தன். சரி, ஒரு 2500 ஆண்டு வச்சுக்கிடுவோம். புத்தன். சாதி எப்போ வருது? புரட்சியாளர் அம்பேத்கர். நல்லா படிச்சுக்கணும். நீ படிக்க முடியல, நேரம் இருக்காது. ஏன்னா இது உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, அண்ணல் அம்பேத்கரை ஒரு மாநாட்டில் பேச கூப்பிடுறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டியா? கூப்பிடும்போது இவர் நம்மளை மாதிரி எதையாவது பேசி விட்டுருவாருன்னு நினச்சி பயப்படுறாங்க. ஏன்னா அவர் அளவுக்கு அறிவாளி எவன் இல்லை இந்த கூட்டத்தில். அவன் பேசிடுவான், எதையாவது பேசிடுவான் அம்பேத்கர்ன்ட்டு. நீங்கள் என்ன மாநாட்டில் பேச போறீங்களோ அதை ரிட்டனாக எழுதி எங்களுக்கு கொடுங்க, சமர்ப்பிங்கன்னு. நம்மால் எழுதி கொடுத்துட்றாரு. இல்லை, தயவு செய்து நீங்கள் மாநாட்டுக்கு வர வேணாம்ன்றாங்க. இவர் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது சின்னதாக ஒரு புத்தகம், அது மாநாட்டு உரை அப்படியே வெளியிட்டுறாரு. சாதி ஒழிப்பு. அதில் என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, அந்த பிறப்பின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு பாராட்டுகிற, பேதம் கற்பிக்கிற, மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இது இந்த நிலத்தில் உருவாகுதுங்கிறது. அதை முதல்ல எழுதியிருக்க. அடுத்த வரி, பொருள் ஈட்டுவதில் அவர்கள் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை தடுப்பதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க? சாதியை கொண்டு வருகிறார்கள். இந்த சாதியை நம்ப வைப்பதற்கு மதத்தை உருவாக்குகிறார்கள். மதத்தை நம்ப வைப்பதற்கு கடவுளை கட்டி அமைக்கிறார்கள். கடவுளை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். இரு நாம் நம்பினோம், அடிமையானோம். படி, இதெல்லாம் படிச்ச அண்ணன் சொல்றத கொஞ்சம் கெட்டியா புடி. ஏதாவது ஒண்ணு செய். அதுல சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. இந்த கோட்பாட்டை யார் சொன்னது? அவர் தான். அதுல என்ன சொல்றாருன்னா, டேய் சிம் ரஞ்சித் சிங் மான் சொன்னார்ல, உன் எதிரி எல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கான், உன் ஜனபுரம் அங்கே நிற்குது, அதை வெல்லாம நீ எப்படா நாட்டை வெல் வாங்கிட்டாரு. யாரு? பஞ்சாப் எம்பி சிம் ரஞ்சித் சிங் தான். என்னை தனியாக ஒரு அறையில் வச்சு அப்போ மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து படித்தா நம்மால் யார்? புரட்சியாளர் அம்பேத்கர். சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதரா. அப்படி நான் என்ன செய்யலாம்? அப்போ இங்கே பாருங்க என்ன சொல்ல பாருங்க. இந்த அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் வந்து நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான், அந்த கோட்பாடு தான். ஐரோப்பியர்களுடைய இந்த அரசியல் வெற்றி காரணம் மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூதர் கிங், இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த மத சீர்திருத்தம் தான். பிறகு என்னன்னா, சீக்கியர்களுடைய
அரசியல் வெற்றிக்காரன குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். மராட்டியர்களுடைய அரசியல் வெற்றிக்காரன் மராட்டிய ஞானிகள் உருவாக்கிய மத சீர்திருத்தம் தான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர, அப்படி சொல்லிக்கிட்டு வந்து கடைசியா உதாரணம் போதுமா இன்னும் வேற ஏதாவது சொல்ல வாடான்னு கேட்குற. அப்படி போதுமா இன்னும் வேணுமான்னு? இல்லை போதும், புத்தகத்தை முடி கிளம்பினேன். என்ன பண்ணேன்? சமய புரட்சியை, பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. அவன் இந்து முன்னணி, நான் ஒரு சந்து முன்னணிலாம் கிடையாது, நான் வீரத்தமிழர் முன்னணி போட்டேன், அவ்வளவுதான். நான் வர்ற வரைக்கும் அவன் விவேகானந்தர், நல்லா கவனிச்சுக்க, வீர சிவாஜி, இந்த மராட்டி மன்னன் சிவாஜி தான் இந்து முன்னணியில் இருந்தார். நான் வந்தோடனே தீரன் சின்னமலை, எங்கள் பாட்டன் பூலித்தேவன், மருது பண்டியர், அழகுமுத்துக்கோன்னு வேலுநாச்சியாரம் போட்டவொடனே அவர் மறைஞ்சிட்டாரு. எங்கால திருப்பி எடுத்துக்கிட்டான். தப்புன்னு நான் போட்டோம். அதே பூலித்தேவன், அதே மருது பண்டி, நான் வேல்வேல் வெற்றிவேல். ஐயவர் என்னங்க வேலை தூக்கிட்டாரு. கடைசியா சந்துக்குள்ள இருந்து அவன் ஒரு வேலை, மொட்டை வேலை தூக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த இணைய முரசொலியில தீட்டி தீர்த்த திராவிட திருவாளர்கள், பகுத்தறிவு பகலரின் குஞ்சுகள் பிஞ்சுகள், ஐயோ பாருங்கள் இளைஞர்களை தவறா வழி நடத்தி விட்ட நாயே. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருந்து குடிக்க வச்ச பரதேசி, நான் தவறா வழி நடத்துறேன்னா நீ சரியா வழி நடத்துற. கேவலம் எச்சி வினாய்ப்பு. என்ன பண்றது? அப்ப என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மைனும் வேலை தூக்கிட்டு, நான் பார்த்தேன் எங்க திருந்ததுன்னு பாருங்கடா. டேய், நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இருக்கான்னு எண்ணி பாருங்கடான்னு. கொடுமை கொடுமை. அப்ப என்னன்னு பாரு, அதிலிருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த கோட்பாட்டை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இடைவந்த சாதி. நல்ல நுட்பமா விளங்கினேன். உடன் பிறந்தவனே, எவனும் உனக்கு சொல்ல மாட்டான். என் தாய் மீது, என் தமிழின் மீது, என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், உன் அண்ணனை விட்டா எவனும் உன் மேல அன்பு கொண்டு அக்கறையோடு கற்பிக்க மாட்டான். இவன் ஏமாத்த நினைப்பான். நான் இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன். நீ போடு, போடாம போ. ஆனால் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். நான் என் தம்பிக்குமா என்று சொன்ன என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்? நான் மரணப்படுகையிலிருந்து உயிர் பிதுங்கி போகும்போது என் கடமையை நான் செஞ்சிட்டேன். இந்த இனத்தில் பிறந்ததற்கான என் பிறவி பயனை, வேலையை நான் செஞ்சுட்டேன். இதைத்தான் என் தலைவன் செஞ்சான். அவன் பிள்ளை நான் செய்கிறேன். நீ கைவிடுறது என்ன இல்லடா, உன்னைய. எதுக்கு நீ பயப்படுற தோற்று போனோம்னு? நான் சொல்றான் பாரு, நம்மை வீழ்த்துவதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி உண்டென்றால், தோல்வியை வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமலா போயிரும்? தோல்வியை தோற்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலா போயிரும்? வருது, 26 வருது. 2 ஆண்டுகள் என் ஆட்டம் தான் இந்த நாட்டில். நீ படுத்து எந்திரத்துக்குள்ள 10 கிராமம் சுத்திட்டு படுத்து வந்துடுவேன் நான். நீ படுத்து பல்லு விளக்கிட்டு வருவில்ல, அதுக்குள்ள 10 கிராமம் சுத்திட்டு வந்துடுவேன். ஒரே இடத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று பேசிட்டே இருப்பேன். நீ ஏதாவது பேசுவியா? இந்தியாவில் ஒரு தலைவரை கொண்டா யாராவது பேசு. என் மக்கள்கிட்ட அக்கறையோடு உலக அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, வரலாறுனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, நீரின் தேவை என்ன, மலைகள் காடுகளின் தேவை என்ன, ஏதாவது சொல்லு பாப்போம். அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது. எல்லாம் மோசம், நாசம். நம்ம கோட்பாடு என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். டார்வின், சார்லஸ் டார்வின் அதான் சொல்றது, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்டாங்கிறது. எங்க தலைவர் வல்லவன் வெல்வான். இவன் வலிமை உள்ளவனோ அவன் வெல்வான். ஆனால் மாசானுவப்புக்காக நேரெதிர இருக்காரு. வலியது வாழும், மெலியது எளியது சாகும் என்ற கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேங்கிறார். ஏன்? இந்த தத்துவத்தை ஏற்றதனால் தாண்டா உலகம் புற நாடுகள் இவ்வளவு ஆயுத குவிப்பில் ஈடுபடுதுங்கிறபடி. அதையும் நீ யோசிக்கணும்ல. போர் என்று உலகில் எந்த உயிரினத்திலும் கிடையாதுடா, மனிதனை தவிர. புலி போர் நடத்துதா? சிங்கம் போர் நடத்துதா? வாங்கடா சிங்கம், சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் சண்டடா, டேய் போடுறா, அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த விலங்குடா ஆஸ்பத்திரி கட்டுது? எந்த விலங்குடா? ஒன்றும் கிடையாது. இறையை விரட்டி வேட்டையாடி திங்குது, பச்சையா திங்குது. அதுக்கு ஏன்டா கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு அடைக்க மாட்டுது, சுகர் வர மாட்டேது, சர்க்கரை நோய் வர மாட்டேது, ஹார்ட் அட்டாக் வர மாட்டேது? உட்கார்ந்த இடத்துல தின்னுவிட்டு, கார்ல ஏறிக்கிட்டு, கார்ல போய்கிட்டு, கார்ல வந்துட்டு, ஏசிலே இருந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு நடக்கிறது. பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் நடப்பது, ஓடுவது.
ஓடி இரையிட்டுவது. மனிதனின் குணம் நடப்பது, அவன் இயல்பு. இப்ப நடக்கிறத மருத்துவ பயிற்சி. எவ்ரிடே ஃபைன் மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ளீஸ் வாக். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கலோரி கொஞ்சம் எரியவே ஆரம்பிக்கும். அப்போ 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் பெர் டே கம்பல்சரி ப்ளீஸ் வாக். அவன் குணத்தை நடக்கிறது மனித இயல்புங்க. அதையே மருத்துவமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட சொல்லுவாங்க இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தாண்டா பிரதேசி. அப்போ இயற்கை வேளாண்மைன்னு குறிப்பிட வேண்டிய தேவை செயற்கை ஒரு அயோக்கிய போயிட்டான். பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டு யூரியா இந்த கருமத்தை கொட்டி எங்களை சாகடிக்க வந்துட்டான். இப்போ இயற்கை இயற்கைன்னு போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் கதை. சிக்கல் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மாறுதல்ங்கிறது எங்கிருந்து வரணும்? நம்மிலிருந்து வரணும். மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப 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 சொல்லணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்குங்கிறான். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். நான் உனக்கு ஒன்று சொல்றேங்க. ஒரு மாணவன் பாட்டு கத்துக்கணும்னு விரும்புறான். அவங்க அப்பா ஒண்டி சேர்த்து விடுறாரு. அந்த பாட்டு ஆசிரியர் பாட்டு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பெருமகன் ஒரே ஒரு பாட்டை 6 மாசம் போயிட்டு இருக்கிறாரு. இவன் எரிச்சல் அடைகிறான். ஐயோ அது என்ன இதையே 6 மாசமா பாப்பா? அவருக்கு எரிச்சலாக தான் இருக்கு அவனுக்கு. அவர் அதை பத்தி கவலைப்படல. இதே படி, இதுதான் பாடம், இதுதான் பாடம், இதான் பாடம், இதான் பாடம். 6 மாசமா ஒரே பாட்டுங்க. இப்ப பாட்டு போட்டிங்க. இந்த சூப்பர் சிங்கரு, இந்த சரிகமாப்பா, இந்த சி தமிழ், இந்த விஜய் டிவி நடக்குமா ஒரு பாட்டு போட்டிக்கு போயிட்டாங்க. என்னென்னமா பாட்டு அவன் பாடுறான். இவன் இந்த ஒரு பாட்டை தாங்க பாடுறான். ஆனா பாட்டா பாடுறாங்க, தூய பிரமாதமா பாடுறான். மொத்த பேர் எழுந்திரிச்சு கைதிட்டான். ஏன்னா அவ்வளவு அழகா பயிற்சி எடுத்து 6 மாசமா ஒரே பயிற்சி தாங்க. அவனை மிஞ்சல்ல அவன் தாங்க முதல் பரிசு. அதனாலதான் என்ன சொல்றது, திரும்ப திரும்ப சொல்லணும். புருசிலிட்ட கேட்குறாங்க, யாரை பார்த்து உனக்கு பயம்னு? பெரிய வித்தக்காரன் நல்லா கிக்கடிப்பான், நல்லா பஞ்சடிப்பான், நல்லா, அதெல்லாம் அவனை பார்த்து பயம் இல்லை. ஒரு டெக்னிக்கை, ஒரு நுட்பத்தை 1000 முறை பயிற்சி எடுக்கிறவனை பார்த்தால் எனக்கு பயம்ங்கிறான். நல்லா விளங்கிக்கணும். இந்த குத்துறதைய 1000 முறை பயிற்சி எடுக்கிறவன் எவனோ அவனை பார்த்தா எனக்கு பயம்ங்கிறான். அதனால தான் நான் என்ன சொல்றேன், 1000 முறை சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இருன்னு. ஒரு ஞானிகிட்ட போய், ஏன் ஞானி ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீன்னு, அவனுக்கு டேய் இதை உள்வாங்கிட்டானா அவன் செயல்படுத்த தொடங்கிடுவான். அப்புறம் வேற பாடத்துக்கு போகலாம். அவன் இன்னும் செயல்படவே இல்லையே. நான் 13 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அதுல இந்த 2016 தான் தேர்தலுக்கு வந்தேன். நானும் எனக்கு வாழ்க்கை இல்லை, வாக்கு இல்லை, வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கை 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 வாழ்க்கைன்னு பல தடவை கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் காதுல விழலையே, செயலாகலையே. செயலாயிருச்சுன்னா அடுத்து வேற வேலை. அவன் என்ன சொல்றான், நீ வெல்கிற வரை பேசிக்கொண்டே இருக்கணும். வென்று விட்டால் பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கக்கூடாது, செயல்படணுங்கிறான். இந்த 2-3 ஆண்டுக்கு தான் பேசுவோம். அதுக்கப்புறம் இருங்க வேலை இருக்கு. அப்போ என்னப்பா உன் பிரச்சனை? மக்கள் பிரச்சனையோடு இருக்கணும். மக்கள் அரசியலுக்கு போயிடணும். மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணும்? இங்கே மதம் ஆட்சி செய்கிறது, அரசே மத அரசாக நிறுவப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாரு. நீ ஒரு கோட்பாடு வச்சிருக்க, குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள்லாம் நீங்க பிஜேபி மதவாத சக்திங்கிறீங்க. அப்ப காங்கிரஸ் மிதவாத சக்தியா? சேம் பிளட்ரா, சேம் பிளட். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. we are all Hindus. பிஜேபி எஸ், we are all Hindus. காங்கிரஸ் அவன் பாபர் மசூதியை இடிப்பான், காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும். அவன் அடிக்கல் நாட்டுவான், கங்க்ராச்சுலேஷன். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள், மொத்த பேரும் பேசுவான். இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும், பெரும் கலவர வெடிக்கும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன்தான் பிரபாகரன் பிள்ளை. நான் ரத்தம் சிந்துறேன், உயிர் கூட போகட்டும், ஆனால் செத்து கூட நான் விழுகிற ரத்தம் சிந்துறேன். எனக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை கொடுன்னு கேட்டவன் நான் ஒருத்தன் தான். நீ தீர்ப்பு தான் சொல்லியிருக்க. ராமர் பிறந்ததற்கோ வாழ்ந்ததற்கோ இறந்ததற்கோ அங்கே எந்த தொல்பொருள் சான்றோ வரலாற்று சான்றோ இல்லை.
யார் சொன்னது? நீதிபதி. ஆனால் பிறந்தார், வாழ்ந்தார், அங்கே இறந்தார் என்று நம்பப்படுகிறது. அதனால் நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பு. எப்படி? எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஒரு நாட்டின் உயர்ந்த நீதி நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. அப்போது முத்தலாக்கு தடை சட்டம், அது எப்படி சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு? அதுவும் அந்த இனம், அந்த மக்களினுடைய நம்பிக்கை தானே, அதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே. இதுதான்டா பாசிசம். பாசிசம்னா என்ன தெரியுமா? இதுதான் பாசிசம். இதில் காங்கிரசின் நிலைப்பாடு, ஐயா ஸ்டாலினின் கருத்து நிலைப்பாடு, பாபர் மஸ்ஜித் தீர்ப்பிலே அவர் நிலைப்பாடு. என் தம்பி பாடினால துறை சின்னவன் மாவீரன் வேற ரொம்ப இந்த டிவியில் போடும்போது அது வேற மனப்பாடம் பண்ணிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி பாடிட்டே தெரியுமா? ஸ்டாலின் தவறாரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நான் அப்பவே சொன்னேன், அவ்வளோதான் முடிஞ்சிருது, அவ்வளோதான் மக்களோட முடிவு. அந்த பாட்டு எவ்வளவு சரியா எழுதியிருக்க மாதிரி, மக்களோட முடிவு, முடிவு அவ்வளோதான். விடிவு அவருக்கு, அவர் வீட்டுக்கு, முடிவு நமக்கு, நம் நாட்டுக்கு. நல்லா கவனிச்சுக்க. நீ முதல்ல தெளிவட. அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்க. உலக அரசியலை பார், உலக அரசு நாடுகளின் நிர்வாகத்தை பார், அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை பார். எனக்கு போடலான்னா போடு, இல்லைன்னா அவங்களுக்கு தான் போடலாம், தாராளமாக போடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. மதம் எப்படி நாட்டை ஆளலாம்? எப்படி ஆளலாம்? காந்தி சொல்றார், நான் இந்து மதம் சார்ந்தவன், என் மதத்துக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனால் நான் அரசாட்சி செய்தால் மதத்திற்கும் அரசுக்கும் 5000 கிலோமீட்டர் தூரம் வைப்பேங்கிறாரு. இங்கே மதம் அரசாளக்கூடாது என் உடன் பிறந்தவனே, அதை கடந்த மனிதம்தான் புனிதம், அந்த மனிதம்தான் அரசாளணும். அதுவும் உன் உடன் பிறந்தவன் முன்வைக்கிற அரசியல் அதுவும் இல்லை. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். பெருந்தலைவர் காமராஜர் தாத்தா, அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. இது எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், அவன் பேரனும் இவன் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் எங்களின் அரசியல். என் அரசியல் எறும்புக்கு இருக்கு, உன்னை கடிக்கிற மூட்டைப்பூச்சி கொசுக்கு இருக்கு, புல்லு பூண்டுக்கு இருக்கு, நாய் நரிக்கு இருக்கு, பாம்பு கொக்குக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. உலகில் எல்லா உயிரினமும் இருந்தால்தான் மானுடன் வாழ முடியும். இது உயிர் சங்கிலி, உயிர் தொடர்பு, உயிர் சுழற்சி. இதாண்டா சூழியல், இதாண்டா உயிரியல், இதை அறிவதாண்டா அறிவியல், இதை உணர்த்துவதாண்டா அரசியல். இதாண்டா கத்துக்கு நீ. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம எனக்கு ஓட்ட போட்டு வெள்ள வெட்டின்னு வச்சுக்க, நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், ஏரிகள் தூர்வாரி எல்லாம் அரசு பண்ணி அந்த மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். மாற்றிக்கிட்டு எல்லாம் இந்த 100 நாள் வேலையெல்லாம் உட்காந்துலாம் பல்லாங்குழிலாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. மரக்கன்று நடணும், தண்ணி ஊற்றி வளர்க்கணும். 10 மரக்கன்று நட்டால் ப்ராக்டிக்கலை 10 மார்க் போடுவேன். 100 கட்டா தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து இவன் கொடுத்தால 10 லட்சம் 15 லட்சம் கொடுப்பேன். இந்தாடா, நீ உன் வீட்டில் மரத்தை வளர்த்துருக்கியா ராஜா? என் மரம் நான் வெட்டுவேன், கையெல்லாம் வெட்டி உழுதுக்கு போட்டுருவேன். சீனாவில் நான் சொன்ன உடனே சிரிச்சான், நான் வரைவில் கொடுத்தேன். சீனாவில் சட்டம் நான் எப்படி தெரியுமா? மரத்தின் கிளையை வெட்டினால் மனிதனின் கையை வெட்டுவது போல கொடுங்குற்றம்னு சிறைக்கு போட்டுருவேன்ட்டான். நான் சொன்னேன், நீ என்ன இப்படிலாம் பேசுற? செஞ்சிருவேனா? ஓ மரமானாலும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு தொந்தரவு பண்ணிருச்சுன்னு வெட்டினா கொண்டே வருவேன் நீ. அப்போ மரம் வெட்டணும், நான் வீடு கட்டணும், கட்டு, அங்கே போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போ, அங்கே போய் என்ன சொல்கிற? சரி மரம் வெட்டணும், ஐயா வெட்டணுமே, எத்தனை மரமே, எனக்கு 5 மரம் தேவை, எழுதி கொடு. அப்போ ஒரு இது வரும் உத்தரவு, அப்போ நீ வெட்டணுமா வெட்டு. 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. 100 மரம் நட்டிட்டு வந்து காட்டு. 10 மரமா 1000 மரம் மரக்கண்டுகள் நட்டு காட்டு. அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, வெட்டிக்க. எப்படி? இதாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். ஈழத்தில் ஒரு மகன், ஒரு விடுதலை புலி மறவன் ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டாங்க, ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிற தலைவர்? ஒரு 100 மரத்தை நட்டு விடுப்பா, ஒரு 1000 நட்டு விடுப்பா. இல்லை, 1 லட்சம் தேக்கு மரங்களை நட்டு வளர்க்கணும்னு உத்தரவு போட்டுவிட்டேன். நான் போய் நிற்கிற காலத்திலாம் ஒரு குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு நட்டுக்கிட்டே தெரிஞ்சான். அவர் கதையை மற்ற தம்பிகள் சொன்னாங்க. அவன் என்னடா கஸ்டமர் இல்லைண்ணே, நாட்டுக்காக தான் நடுறேன், நான் செஞ்சது தப்பு தானே, தலைவரோட உத்தரவு நான் நடுறேன்னே. அப்போ எவ்வளோட நட்டுருக்கேன்? 50,000 மரம் நட்டுட்டேனே, இன்னும் 50,000 தானே நான் நட்டுருவேனேன்ட்டு. அது இல்லைன்னா சரி செய்ய முடியாது தம்பி, ஒழுங்குபடுத்த முடியாது, ஒழுங்கு செய்ய முடியாது. வளர்கிற ஒரு நாட்டை
ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் மிகுந்த நாடாக வளர்த்து வார்த்தை எடுக்க முடியாது. ஊழல் பெறக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாதுன்னா கூடாதுதான். ஆட்சியாளர் உமர்கிட்ட போயிட்டு உமர் சொல்றாங்க, ஒருத்தன் திருடினான் என்றால் அவன் கையை வெற்றா. எப்படி பேசுறாரு பார்க்க கோபமா இருக்குல்ல, படிக்கும்போது எரிச்சலா இருக்குல்ல. அடுத்த வார்த்தை கவனி, அவனே பசிக்காக திருடி இருந்தான் என்றால் ஆட்சியாளன் கையை வெட்டுறாங்கிறார். இப்ப எத்தனை தடவை இருக்கு வெட்டுறது? கட்சியில் இருக்க எல்லா பேரும் மொட்டை கையோட தான் திரிவாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுங்கிறான் பாட்டன் பாரதி. இங்க 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்குறாரு. எத்தனை பேரடா கொள்றது? நம்ம மதம் கடந்த மனிதம், அதுதான் புனிதம். அங்க நீ வரணும். நல்லா கொஞ்சம் மதம் ஒரு அபின், அது இரக்கமற்றவர்களின் இதயம். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தால் கூட அந்த போதை படுத்து எழுந்தால் தெளிந்து விடும். ஆனால் மதம் சாதி போதை ஏறினால் செத்து சுடுகாடு பாடையில போனாலும் போகாதுங்க. ஏன்? தேவருக்கு ஒரு சுடுகாடு, தேவேந்தருக்கு ஒரு சுடுகாடு, நாடாருக்கு ஒரு சுடுகாடு, கோணாருக்கு ஒரு சுடுகாடு, படையாச்சிக்கு ஒரு சுடுகாடு, பறையருக்கு ஒரு சுடுகாடு, கவுண்டருக்கு ஒரு சுடுகாடு. செத்து சுடுகாடு போனாலும் போன ஜாதியோட தாண்டா போகுது. கொடுமைடா, கொடுமை. இஸ்லாமுக்கு ஒரு புதைப்பிடம், கிறிஸ்தவருக்கு ஒரு அடக்கம் செய்யும் இடம், இந்துக்களுக்கு ஒரு அடக்கம் செய்யும் இடம். பாரு, இந்த சமூகத்தை எப்படி ஓர்மை செய்வது? அதனை யோசி. தமிழர் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் உண்டு நம்ம அனைவருக்கும் தாழ்வுங்கிறான். நல்லா கொஞ்சம் எவ்வளவு கற்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம முன்னவர்கள். எவ்வளவு தமிழ் சமூகத்தின் ஓர்மையை பற்றி. இந்த மதத்தின் வேறாக சாதி இருக்குது, அதை நல்லா கொஞ்சிக்கணும். சாதி மத பிளவுதான் தமிழ் சமூகத்தின் முதல் எதிரி. தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, மானுட குலத்தின் மாபெரும் பகைவனே சாதி மதம் தான். மானுட சமூக ஓர்மையை பிரிப்பது, பிளப்பது இதுதான். அது குறிப்பாக தமிழர் இனத்தில் இதுதான். இதைத்தான் தன்னின பகை என்கிறோம். தன்னின பகை, பறையனும் படையாட்சியும் அடித்துக் கொள்வது, தேவரும் தேவனும் அடித்துக் கொள்வது, நாடாரும் கோணாரும் மோதிக்கொள்வது, சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், தன்னின பகை என்பது. இதைத்தான் என் உடன் பிறந்தவனே, இதைத்தான். இதை மறந்து கடக்காமல் நீ நல்ல வழியில் நடக்க இயலாது என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்க. அந்த உணர்ச்சியை ஒன்னிலிருந்து சாகடிக்க. பறச்சி என்பது ஏதடா, பணத்தி என்பது ஏதடா, இறைச்சிதோல் இலக்கிலே இலக்கமே இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியிருப்பார் சித்தர். அவை வர சாதி இரண்டொழிய வேறில்லை. நீ உனக்கு என்ன கற்பிச்சிருக்கான்? ஆமா, சாதி ஆண் ஜாதி பொஞ்சாதி. அது பாலியல் வேறுபாடுறா, அது சாதி இல்லை. ஆண்பால் பெண்பால் பாலியல் வேற்றுமை. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தர் பட்டாங்கில் உள்ளபடி மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு பண்றார். இட்டோர் பெரியோர், என்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு எடுத்து ஈகிறவன் கொடுக்கிறவன் உயர்ந்தவன். தனக்கென்று பதுக்கி ஒதுக்கிற கஞ்ச பிசுனாரி தான் ஈன பிறவி இழிசாதி, அவன் தான் தாழ்ந்தவன்கிறார் அவ்வை. ஏன் உயர்ந்தவன்? கொடுக்கும்போது கை உயர்ந்திருக்கிறது, கொடுக்கும்போது கை உயர்ந்திருக்கிறது. இட்டோர் பெரியோர் அப்படி இடுறான், கை உயர்ந்திருக்குங்கிறான். இது பாரதி கிட்ட வேணா சொல்லிட்டான், கொடுக்கிற கை உயர்ந்தது, வாங்குற கை தாழ்ந்ததுன்ட்டு. அவன் நம்ம மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமில்ல, எடுக்கிற கையும் உயர்ந்தா இருக்கும், நீ வை எடுத்துக்கிறேன் மண்டக்கு இருக்குன்னு தானே, எடுக்கிற கையும் உயர்ந்தா இருக்கும். அதுதான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை, வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பயிச்சவன் விட மாட்டான்ட்டு. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர். அவன் வந்தான், நம்மால் பாரதி வந்தான், சாதிகள் இல்லையடி பாப்பான்னா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னா. இந்த திராவிட வந்தான், சாதிகள் இல்லையடி பாப்பா. இப்படி பாடிய பாரதி நம் பாட்டனை பாப்பான்னு சொல்லி கொடுத்தது யாரு? இந்த திராவிட திருவாளர்கள். ஏன் சாதி இல்லைன்ட்டான்ல,
சாதி இருந்தால்தான் இவனை பிளந்து பிரித்து போட்டு இவன் அதிகாரத்துக்கு வர முடியும், வலிமை பெற முடியும். ஒரு தடவையாவது ஒரு திராவிட தலைவன் தமிழ் சமூக ஓர்மைக்கு பேசினான் என்று சொல்றார், நான் அப்படியே இறங்கி போயிரண்டா வீட்டு. நம் மோதலை அவர்கள் விரும்புவார்கள், திட்டமிட்டு உருவாக்குவார்கள். நம் சாவை சகிப்பார்கள், ரசிப்பார்கள், ருசிப்பார்கள். நம் ரத்தத்தை, நம் மரண ஓலத்தை ரசிப்பார்கள். நம் ஒப்பாரியை இசை போல கேட்டு ரசிப்பார்கள். லட்சக்கணக்காக நம் இனம் செத்து விழுந்த போது நாம் கத்திய கதறலை இனிய பாட்டு போல ரசித்தவர்கள். நம் பிணத்தின் மேலே நாற்காலியை போட்டு பதவியை அனுபவித்த பாதகர்கள் இவர்கள், பாவிகள். உனக்கு இன்னும் மானம், ரோசம், கோபம் வரலைனா உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அது ரொம்ப எத்தனை பிரபாகரன் பிறந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்னக்கிடா போர்ல எதிரிட்ட தோத்துருக்க, உன் வரலாறு படிட்ட படிச்சு பாரு. என்ன உன் பாட்டன் பண்ணார வண்ணிய எதிரியால் தோக்கடிப்பட்டானா, கூட பிறந்த ரத்த துரோகம் காக்க வேண்டிய உன் பாட்டன் மருது வண்டி பாட்டி வேலை யாரு எல்லாரும் எடுத்துப்பார். தீரன் சின்னமலை எல்லாரும் எடுத்துப்பார், புளித்தவன் அழகுமுத்துக்கோனு எல்லாரும் எடுத்துப்பார். எடுத்து பாரு, படிச்சு பாரு. ஒருத்தம் கூட செத்து பகையிட்ட தோக்கல. சொந்த ரத்தம், உடன் பிறந்த ரத்த துரோகம் தான். இறைமகன் இயேசு ஒரே ஒரு துரோகி யூதாசை சந்தித்தார். என் தலைவன் 1000 யூதாசுகளை சந்தித்தார். ஆனால் நான் பல ஆயிரம் யூதாசுகளை ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இருக்கேன். என்னோட கூட நிற்கிறவன் என் கொள்கைக்காக நிற்கிறானா, என்னை கொல்றதுக்காக நிற்கிறானுங்கிற குழப்பத்திலே வண்டி ஓடிட்டு. துரோகங்கள், தன்னின பகையால் தாழ்ந்து விழுந்த இனம், போர்க்குணம் அற்றுச்சு. அதுல ஒரு பெருமை, ஆக முன்பு முதலாக நாகரிகம் அடைந்து பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தன்னலம் என்று வருகிற போது அறிவு வேலை செய்ய மாட்டேங்கிறது. அவன் எமஞ்சத்தா எனக்கு என்னன்னு போயிடுறான். இந்த கூட்டத்தில் 4 பேர் அடிச்சுக்கிட்டோம், இங்கிருந்து இருந்துச்சு. யார் அடிச்சுக்கிறவன்? நம்ம ஆளுகளா? நம்ம ஆளுகளா யார்? நம்ம சாதி ஆளுகளா? இவன் சாதியவே இனம்னு பேசிட்டுக்காண்டா. நம்ம இனத்தான் என்ன இருந்தாலும் நம்ம அது சாதிடா, கர்மம் பிடிச்சவன அது சாதி, அது குடி. இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் உலகெங்கும் இன வரையறை. வன்னியர் என்பதே இனம் அல்ல, தேவர் என்பதும் நாடார் என்பதும் கவுண்டர் என்பதும் இனம் அல்ல, அது குடிகளின் அடையாளம். ஆனால் இனம் என்பது தமிழர்கள் என்பதுதான், நாம் தமிழர்கள் என்பதுதான் இன அடையாளம். ஒரு மலையில நினைக்கிறேன், ஒரு நீரை குடிக்கிறோம், ஒரே காத்து அதை சுவாசிக்கிறோம். பறைய நான் சுவாசிச்சு விட்ட காத்த தாண்டா படையாச்சி நீ சுவாசிக்கிற, அங்க இருக்கிற ஒருத்தன் சுவாசிச்சு விட்ட காத்தாண்டா நான் சுவாசிக்கிறேன். என்னடா கொடுமை. பாகிஸ்தான்ல இருந்து பெய்ந்து வர மழை நீரை அவன் குடிச்சு விடுற தண்ணி ஓடியாருது மலையில. பாகிஸ்தான் இஸ்லாமியரால் நனைஞ்சு இந்திய நாட்டுக்குள்ள ஓடியாந்தா, பாகிஸ்தான் தண்ணி வருது தடுத்துரு குடிக்க அப்படி சொல்லிடுவேடா. கால கொடுமை. இது ஒரு நோய், ரொம்ப முத்திருச்சு. அதை சரி செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் இந்த பிள்ளைகள் கத்துறோம். எங்க ஆதங்கத்தை, எங்கள் ஆள் மனதின் வழியை, அதனால வர்ற மொழியை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நம்மளை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வெட்டி கட்சிகள், இதெல்லாம் குச்சிகள். பயந்து சாகுறா. ஓட்டுக்கு 15,000 கொடுத்துக்கிட்டு, சோறு கொடுத்து கூட கொடுத்து வாடா நின்று பேசுறா. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே கல்வியின் தரத்தை மேம்படுத்தியிருக்கேன், தரமான குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கேன், மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கோம், சாலையை சரியாக போட்டு மக்கள் நல்லபடியாக பயணிக்க வாய்ப்பு ஏற்றி கொடுத்துருக்கோம், தடையற்ற மின்சாரம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஏதாவது பேச முடியுமா சொல்லுங்க? நியாய விலை கடைகளில், அதாவது ரேஷன் கடைகளில் தரமான அரிசி, பருப்பு, தடையின்றி எண்ணெய் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கா? உழைக்கும் வேளாண்குடி மக்களினுடைய உற்பத்திக்கான பொருளை, அகவிலையை தீர்மானிச்சிருக்கோம். அவர்கள் உற்பத்தி செய்ய விளைவிக்கிற பொருளை சேமித்து பத்திரப்படுத்த மாவட்டங்களில் தலைநகரனோரும் சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி இருக்கோம். அப்படி ஏதாவது இருக்கா? எதையாவது ஒன்றை பேச முடியுமா? அது 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா? 1000 ரூபாய் வந்ததா? அதை வாங்கி எல்லாம் சேமித்து வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கோம்யா, உங்களுக்கு செலவுகளே நான் சொல்லுங்கய்யா, நாங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தாரோம்யா, ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதை கடக்கணும். மதம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நத்திங். தம்பி, மனித வாழ்க்கைக்கு அவசியம் தம்பி சாதி மதம் கிடையாது தம்பி. சூரியன், காற்று, கடல், அதான் நீர், உணவு, இவைதான் தம்பி. இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே வழிபடாதவே நல்லா வாழ்வான். ஏன்? அது தேவையில்லை தம்பி. உனக்கு விருப்பம் இருந்தால் கும்பிட்டுக்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுரு தானே. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கையில் வைத்து பார்க்கும்போது அசிங்கமாக உருள்கிற அருவருப்பான ஒரு உயிரினமாக இருக்கிற மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். இந்த சாதிய மதம் ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ சாதியை வச்சு சாதிச்சது ஒன்று சொல்லு, நாங்க பேசுறத விட்டுறோம் சொல்லு. சாதி பெருமை பேசி சாதியிலே இல்லாத ஒருத்தங்கால முட்டிக்கால் வந்து 3 சீட்டை வாங்கினது தவிர நீ சாதிச்சது என்ன சொல்லு. பவர்ல இல்ல, ஆனால் எங்களை மாதிரி பவரா தமிழ்நாட்டில் வேணா இருக்கானா சொல்லு. நீ சொல்லு. அப்புறம் ஏன் ஜெயிச்சு அதிகாரத்தில் இருக்கிறவனோட இவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிற ஒரு பையன் இருக்குல்ல, அது இருக்குல்ல. இவன் ஜெயிச்சா என்ன செய்வாங்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல உனக்கு, அதை தாண்டி செய்வேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மையார இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தூக்கி கர்நாடகாவில் அடைச்சிவிட்டான். அவங்க அந்த ஈழப்படுகொலை இதுக்கெல்லாம் அவங்க கடுமையாக கொஞ்சம் பேசிட்டாங்க. அந்தப்போ என்ன பண்ணிட்டான், சிங்களன்லாம் லட்டு கொடுத்து கொண்டாடிட்டான். அப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன், ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க, அதுக்கு பின்னாடி சீமான்னு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான் அந்த பேட்டியில், அவன் வந்துட்டான்னா என்ன உங்கள் நிலைமைன்னு யோசிச்சு பார்த்தீங்களா, பார்த்து ஆடுங்கன்ட்டு போயிருக்கான். உன்னை விட அவனுக்கு நல்லா தெரியுது. நல்லா கொஞ்சம் ஓர்மையை பற்றி நம் முன்னோர்கள் சொன்னது மாதிரி யாருமே சொல்லலை. திரை இசை பாடல்ல வாலி, உன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும். இதை விடவெல்லாம் எளிமையா ஒன்று சொல்லணுமா? உலகத்தில் காக்கையை உதாரணம் காட்டி கத்து கொடுத்தது தமிழனுக்கு தான். 4 பசு மாடு, ஒரு சிங்கம். இந்த கதை 5ஆப்புல பாடம். நீ படிச்சாலேன்னு தெரியும், நான் படித்தேன். 4 மாடு ஒன்றா சேர்ந்து மேயும், சிங்கம் வரும், 4 மாடும் சேர்ந்து குத்தி விரட்டி விட்டுரும். அதுகளுக்குள்ள சண்டை, தனித்தனியாக மேயும். சிங்கம் 4 மாட்டையும் அடித்து சாப்பிட்ரும். இதான் தம்பி கோட்பாடு. நீ படையாச்சி, நான் பறையன், நான் கவுண்டேன், நீ கோனாரு, நீ தேவர், அடித்து திங்கிறான் தம்பி திராவிட நாயி. திராவிட பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னா நில்லு, ஒத்த கொம்பளை சுற்றி தூக்கி ஆந்திராவுக்கு போடா, கேரளா போடா, கர்நாடகா போடா, அங்கே போடா, வீசி எரிஞ்சிட்டு போகலாம், போடா. செய்ய முடியல. வயசான அப்பா படுத்து கிடக்கிறாரு, 4 மயங்க சாக போகிறாரு. மயங்கள்கிட்ட ஒற்றுமையை வலியுறுத்திட்டு போகணும், அவங்க ஒன்றா இருக்கணும், அடிச்சுக்கிற கூடாது. போய் அந்த விறகுக்கட்டை தூக்கிட்டு வாங்குறாரு. விறகுக்கட்டை தூக்கிட்டு வந்து உடைங்கடாங்கிறாரு. உடைக்கிறான், உடைக்க முடியல. 4 பேரும் சேர்ந்து அடிங்கடாங்கிறாரு, உடைக்க முடியல. அப்பா சொல்கிறாரு, கட்டை ஊற்று ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிங்கடாங்கிறாரு. ஒவ்வொரு கட்டையாக பிரித்து அடிக்கிறேன், சடக்குன்னு உடஞ்சி போகுது. இதாண்டா மகனே வாழ்க்கை. நீங்கள் ஒவ்வொரு கட்டையாக போனீங்கன்னா உடச்சி போடுவாண்டா, ஒன்றா கட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அறந்தாண்டா படையாச்சி என்று, பறையர் என்று, நாடார் என்று, கோணார் என்று, தேவர் என்று, செட்டியார் என்று, பிள்ளை என்று, முதலியார் என்று, வண்ணார் என்று, நாவிதர் என்று, குறவர் என்று, கவுண்டர் என்று பிரிஞ்சு இல்லாமல் தமிழர் என்று நின்றால் செத்தாண்டா எதிரி. அறாமர் எப்படி பாடுறான், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எப்படி இப்ப நடுங்கிறான் பார், ஏன் தமிழனை ஒன்றாக்கி வரான் சீமா. அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் நடந்துரும். படையாச்சி கூட்டம் போட்டால் பறையர் என்று கேட்க மாட்டான், பறையர் கூட்டம் போட்டால் படையாச்சி நீ கேட்க மாட்டான். ஆனால் அடே வட மாவட்டத்தில் சீமானுங்கிற தமிழ் மகன் போடும்போது 2 பேரும் ஒரே பக்கத்து நாட்களுக்கு வந்து கேட்கிறான். அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான். இந்த உணர்ச்சி கீழானது, அதை கீழே வை, அதை மேலோங்க விடாத. நீ இந்த உணர்ச்சியிலிருந்து வெளியில வா. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேளு, நான் யார். என்னைக்கு உன் சிந்தனைக்குள் இருக்கிற சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு உனக்குள்ள கேள்வி வரும், நான் யார், ஹூ ஆமை. அப்ப என்ன தோணும், அது சொல்லும்,
சாதியாவ நான் இல்லை. நான் பறையரும் இல்லை, படையாட்சியும் இல்லை, தேவரும் இல்லை, தேவேந்திரம் இல்லை, நாடாரும் இல்லை, கோணாரும் இல்லை. நான் இந்தும் இல்லை, இஸ்லாம் இல்லை, கிறிஸ்துவம் இல்லை, இதையும் நாடாரும் இல்லை. அப்ப நான் யார்? அது சொல்லும், நான் நீ தமிழன், நான் தமிழன், நாம் தமிழர். அப்ப என்னைக்கு உனக்கு தேசிய உணர்ச்சி வரும்? சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு உனக்கு தமிழர் என்கிற தேசிய இன உணர்ச்சி வந்துடும். வந்துருச்சா அரசியல் வலிமை வந்துடும். அரசியல் வலிமை வந்துருச்சா அதிகார வலிமை வந்துடும். அதிகார வலிமை வந்துருச்சா எல்லாம் நீ நினைக்கிறது நடந்துடும். இப்ப தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு சொல்ல தெரியாதவங்க. தெரியாத போய் நம்ம எதுக்கு போய் இப்போ மக்குமானவன்ட்ட போய் பதில் சொல்லு பதில் சொல்லு, இந்த கேள்விக்கு என்ன பதில்னா அவன் தான் தெரியலையே. அதுக்கு மேல என்ன செய்யுது? நான் சொல்றேன், இது தேசம் தமிழ் தேசம், நாடு தமிழ்நாடு, இந்தியா முழுமைக்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி நான் வாழ்ந்தேன். தற்காசு அந்த கதையை விட்டு அதை விட்டு, இது என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேயம், தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள், அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, மெய்யியல் கோட்பாடு, வழிபாடு, அவருடைய காட்டு வளம், கனிம வளம், நீளவளம், நீர்வளம், மண் வளம், கடல் வளம், இவற்றை மலை வளம், இவற்றை காப்பது, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பது, பெண்களுக்கான உரிமை, பாலியல் வன்கொடுமை இல்லாது, மது மத போதை இல்லாது ஒரு தூய சமூகம் படைப்பது, இந்த ஏழ்மை வறுமையை ஒழிப்பது. புரியுதா? இப்படி இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு பாரு. இந்த அரசியல் தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல், இவ்வளவுதான். இப்ப என் மொழி செத்துருச்சு, மீட்கணும், தமிழ் தேச அரசியல். என் தாய் சாக கிடக்கும் போது எப்படியாவது எவ்வளவு செலவழிச்சாலும் என்ன பண்ணாலும் ரத்தம் இல்லை, நான் கொடுக்குறேன், என் தங்கச்சி கொடுப்பா, என் தம்பி கொடுப்பா, எப்படியாவது என் தாயை உயிர்ப்பிச்சிடணும். அதான்டா தமிழ் தேசிய அரசியல். கண்ணு முன்னாடி என் மலை களவுது, விடக்கூடாதா? விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் வச்சுட்டு போனோம்டா, நம்ம நிலம்டா, அரைக்கிறோண்டு இடந்தாடா இருக்கு, காப்பாற்றணும். தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச பிள்ளைகளின் துடிப்பு, தவிப்பு, அதுதான். திராவிடனுக்கு என்ன? அது அவன் நிலம் இல்லை, அவன் தாயின் மார்பு கிடையாது, அவன் பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதி, அது இல்லை அவனுக்கு. அவனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு கவலை இல்லை. நீ மிரட்டினா அவன் எல்லாம் லட்சக்கணக்கான கோடியில் அந்நிய நாடுகளில் ஒதுக்கி வச்சிருக்கான். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பறந்து போய் படுத்துக்குருவான். நீ எந்த நாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ நான் தான் தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருப்போம். பாரா உலகத்தில் எவ்வளோ புரட்சிகரமான போராட்டம் நடக்குதுன்னு. டேய், 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அரை மணி நேரம் தாழ்த்தி திறந்துட்டான்டா டாஸ்மார்க்கு. 12 மணிக்கு திறக்கணும், ஒரு அரை மணி நேரம் தாமதமாயிருச்சு. டாஸ்மார்க் வாசல்ல போராட்டம்டா. கடையை திற, கடையை திற, கைகாலெல்லாம் நடுங்கிறது. கடையை திற, கடையை திற. என்ன பண்றேன்னு தெரியல. காவிரியில் தண்ணி தரல போறான்ல, முல்லை பெரியாற்றில் வரல போறான்ல, லட்சக்கணக்கான பேர் விவசாயி செத்து போயிட்டேன். தூத்துக்குடியில் பெருவில எதுக்கும் போறல. அரை மணி நேரம் தாமதம், அரை மணி நேரம் தாமதம். எப்படி பாரு, எப்படி பாரு சமூகம் முன்னேறி இருக்கு பாரு. எப்படி இத எப்படி சரி செய்யறதுன்னு மட்டும் யோசி. எப்படி சரி செய்வ? அது என்ன மாசானுகு புக்காக சொன்னது உனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். உலகில் எந்த உயிரினமும் போர் செய்யறது இல்லைங்கிறான். அப்ப இந்த போர் என்பது மனித மனங்களின் வக்ரம்ங்கிறான். போர் என்பதே மனித மனங்களின் கொடிய சிந்தனை வக்ரம்டாங்கிறான். அதுல இந்த அறிவியல், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற விஞ்ஞானம், இயற்கையை போதிப்பது, இயற்கையை பற்றி புரிந்து வைத்திருப்பது என்பதே நாசமாக்குவது. விஞ்ஞானம் வளர்ச்சி, அறிவியல் தொழில் வளர்ச்சி எது? சிப்கார்டு, 5000 ஏர்போர்ட், அங்க 8 வழிச்சால, அணுவுல, இந்த மாதிரியான நச்சு ஆலைகளை நிறுவதே இவனுடைய இயற்கையை புரிந்து வச்சிருக்கிற அறிவியல். அப்படி எப்படி சொல்றாரு? எல்லாவற்றையும் நாசமாக்குவதாண்டா இந்த அறிவியல் நமக்கு கற்பிக்கிற, இந்த இயற்கையை பற்றி இவங்க கற்பிக்கிறது இந்த அறிவியல். அது எப்படிப்பட்டது என்றால், ஒரு எலும்பு கூடை சுமந்து நிற்கிற பிசாசுக்கு சமமானதுறாங்கிறார். எலும்பு கூட்டை பிடிச்சிருக்கிற பிசாசுக்கு சமம்ங்கிறது. அந்த நிலைதான் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை மாத்தணும். நீ மதத்துக்கு வாக்கு செலுத்துற, சாதிக்கு வாக்கு செலுத்துற, ஆனால் உன் மொழி செத்து போனது, அதை பத்தி நீ கவலைப்படுறியா? செத்தா பரவாயில்ல, மலைக்கு போனா பரவாயில்ல, நீர் உறிஞ்சி விற்கப்படுது போனா பரவாயில்ல, படிக்க தரமான கல்வியில் போனா பரவாயில்ல, மருத்துவம் கிடைக்கல தாய் தந்தை இருக்கு பரவாயில்ல,
நடக்க சரியான பாதை இல்லை, சாலையெல்லாம் சபக்குழியா இருக்கு, பரவாயில்ல. உணவு நஞ்சாய் போச்சு, பரவாயில்ல. எது செத்தாலும் சரி என் சாதியும் மதமும் செத்துவிடக்கூடாது என்று நினைத்தால் உன்னை என்னவா நினைக்கிறது? எப்படி கருதுறது? எப்படி சரி பண்றது? சொல்லு. தமிழ்நாட்டில் உயர்ந்த எண்ணிக்கையில் இருக்கிற சாதிக்காரர்கள் மலைக்கு முன்னாடி நின்று இந்த சாதிக்காரன் சொல்றான் கடகடன் வளர்ந்து வானா வளர்ந்துருமா? சொல்லு. ஆத்து மணல் நீ அரை அடி உயர்ந்து வா என்றால் உயர்ந்துருமா? வராது. 3வது முறையாக நான் பிரதமர் ஆயிட்டேன் என்று ஐயா மோடி உத்தரவு போட்டால் மலைகள் மணலும் உருவாகி வந்துருமா? வளர்ந்துருமா? என்னப்பா பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நாட்டில். இது வேற பிரச்சனையா? உதயநிதி எங்க பேசிருக்காரு கேள்வி, நம்ம எல்லாரும் போவோம், அங்க போய் கைதட்டிட்டு வருவோம். என்ன உங்க பிரச்சனை? யாரு 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 போன்ல பேசுறது? இங்க வந்து அதே போன்ல இங்க வந்து பேசு, இங்க வா. எங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைத்தியக்கார பயில மாதிரி சட்டை கழிச்சு போட்டு தெரியுற மாதிரி தெரியுதா? பூரா பயிலும் பைத்தியக்காரன் ஆக்குறதுக்கு வந்த கூட்டம் அது. சும்மா வேலை செஞ்சு தெரியாத நீ. கேட்கிறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேர்த்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்க கோட்பாடு அது இல்லை. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான். ஏதோ நாம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டுமே இல்லை, சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சுட்டா கர்நாடக கரண்ட் இல்லையா? கல்வி எல்லாருக்கும் தான். தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், பீகாரி, குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி, தரமான கல்வி. எல்லாருக்கும் சரியான சம்மான மருத்துவம். என் நாட்டு குடிகள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்களோடு அந்த நாட்டு மாநிலத்திற்கு கட்சிகளோடு கரைந்திருக்கிறோம். எந்த மாநிலத்தில் எங்களுக்கு தனித்த அரசியலோ அதிகாரமோ வலிமையோ இல்லை. அது மாதிரி இங்கே வாழ்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள். மன்னர் கட்டபொம்மன் படையிலே என் தாத்தன்கள் என் பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படையில் எத்தனை தளபதியும் இருங்க. ஆனா மன்னன் நாங்க தான். பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு என்ன குழப்பம்? எல்லோரும் வாருங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏன் இது என் நிலம். நாங்க வந்தா இப்படிதான் பண்ணுவியா? என் மொழியை சாக விட்டுருவியா? இப்படி கொண்டுட்டு போயிருவியா? 133 பேர் ஆம்ஸ்டாங் அறியப்பட்ட நல்ல ஒரு தலைவராக இருந்ததுனால பளிச்சின்னு வெளியில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 130 பேர் செத்துருக்க. அவனுக்கு யாருக்கா தெரியுமா? இருந்தார். இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்கள். நீ எங்கே ஹிட்லர் முசோலினிலாம் தேடிட்டு இருக்க? இவங்க தாண்டா ஹிட்லர் முசோலினியை தாண்டியவர்கள். அவனாவது அவனவன் பிறந்த தேசியனத்திற்கு உண்மையா இருந்தான். இவன் உன் இனத்திற்கு ஒரு இடத்துல உண்மையா இருந்தது சொல்ற. வெற்று வாக்குறுதிகளை ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நீ நம்பி 500 1000 அல்லாடுறியே காசுக்கு விற்கிற. நீ பணத்தை வாங்கி கொண்டு பணத்திற்கு வாக்கு உன் இனத்திற்கு தூக்கு என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும். நீ வாக்கு போடல, உனக்கு நீ வாக்கிரிசியை போடுற. என்ன உனக்கு தருவான்? இத்தனை நாள் தேர்தல் நடக்குது, 10 நாளா நாங்க இருந்து கத்துறோம். ஏன் இன்னைக்கு தான் தம்பி உதயநிதி வந்திருக்காரு? ஏன் இத்தனை நாளா வரல? ஏன் வரல? ஈரோடு கிழக்குக்கெல்லாம் வந்த ஐயா ஸ்டாலின் இங்கே ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல சொல்லு. ஒரு கட்சியின் தலைவன், அது தேசிய கட்சி, அகில இந்திய கட்சி அறியப்படுது, பகுஜன் சமாஜ். இப்போ நான் கேட்குற ஒரு கேள்விக்கு சொல்லு. அம்மா மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர். இப்போ இந்த நாட்டின் முதல்வர், இந்த மாநில முதல்வர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு போயிருப்பாரா இல்லையா? ஏன் நீங்க பார்க்கல? ஏன் நீங்க போய் பார்க்கல? ஏன்? அவர் உங்க ஆளு இல்லை, உங்களை ஏத்துட்டாரு. இவங்க தான் சொல்ல கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும்னு. எங்களுக்கு ஒரு கட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை.
இந்த ஏர்போர்ட்டு 5000 ஏக்கரில் கட்டி, தம்பி எனக்கு ஒரு வேலை இல்லை, நாளையோட என் வேலை முடிஞ்சிருச்சு, நீ எங்கேயாவது ஒரு இடத்த பண்ணிப்பாரு, படுத்துக்குவேன், அங்கேயே போய் படுத்துக்குவேன், நீ நட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போம் 8 விழிச்சால. ஏன் பேனாவை எழுதி உள்ள வைக்க வேண்டியதானே கடலுக்குள்ள? சும்மா போட்டு எதாவது பண்ணிட்டு இருக்குது, டைவர்ட் பண்றது. 80 கொலையை 80 சாராய சாவை ஒரே கொலையில மூடிட்டாங்க. எப்பவுமே சின்ன கோடு இருக்குல்ல, ஒரு கோடு இருக்குல்ல, அதை சின்ன கோடாக்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுறது. இந்த 133 கொலையை பேச விடாம ஒரு பெரிய கொலை, ஒரு உயிரை எடுத்து இதை விட்டுட்டு இதை பேசிட்டான். புரியுதா? இதுக்கு பேர் என்ன? திராவிடன் மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. அது எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன், தியரி, ஃபார்முலாலாம் இருக்கு. எந்த கொம்பனுக்கும் புரியாது, பொறுத்திருந்து பாரு. அப்ப மொத்த பனையும் மொட்டையாத்தான் இருக்கும். பச்சை மட்டையிட்டு அடிக்கிறதுனா எல்லா பனையும் மொட்டையா தான் தெரியும். இவங்க அவ்வளவு வைக்க போயிருக்காங்க. என்ன குடும்பம் பூரா சொந்தக்காரனா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு வேற தெரியல. அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், சாதி மத போதை அண்டாத ஒரு பெருநெருப்பாக வெளியே வாங்க, இல்லைன்னா கஷ்டம். சாதியை காப்பாற்றி சாதிக்க போறது என்னன்னு சொல்லு, உன் மதத்தை காப்பாற்றி என்னன்னு சொல்லு. சக மனிதனை கொன்னு தாழ்த்தி வீழ்த்தி என்னது சொல்லு. பக்கத்தில் இருக்க பரப்பாட்டாளியை நேசிக்காம படையாச்சி பாட்டாளி எப்படா வாழ முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லு, எப்படி வாழ முடியும்? ஒரே வரப்பு, இது அவன் வய, இது ஏன் வய. ஒரு தொகுதியில் 58 விழுக்காடு படையாச்சு, 42 விழுக்காடு பறையும். பக்கத்து தொகுதியில் 58 விழுக்காடு பறையும், 42 விழுக்காடு படையாச்சு. 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா நீயா நானான்னு போகுது. இந்த 2 ஒன்னா நின்னா ஒரு வய உள்ள வர முடியாது தம்பி. இது ஒரு மதில் சுவர் என்று கருது தம்பி, இது ஒரு மதில் சுவர் தம்பி. ஒருத்தனும் உள்ள போக முடியாது தம்பி. ஒரு சின்ன விரிசல் தம்பி, தேளு பூரா பள்ளி பாச்சால கண்ட கர்ம உள்ளவே குடியேறியும் தம்பி. இதுதான் தம்பி இந்த திராவிட பன்னி நாய் நரி எல்லாம் இந்த விரிசல்ல ஏறிடுச்சு தம்பி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப இன்னொரு தலைமுறை நெருக்கமா அப்படி பிணைப்புல பின்னி பெறணும். எப்படி? ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்ன பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளையா வெடிச்சிருக்கு. ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குழந்தைனா வளர முடியுமா? நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சாதியாடா யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். அவன் எல்லாருக்கும் பின்னாடி வந்தவன். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழாங்கிற. அப்படி யாரு? நம்ம தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனும் தாயங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாய். நீ தாயினவன எதே ஒரு தாய் நினைச்சுக்கிட்டு இருக்காத. உன் தாய் தமிழ் தாய், அவதாண்டா ஆள் வாங்குறான். அதை விட அது இடை வந்ததுங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எப்படி பாரு, உயிருக்கு நிகரானதரா என் மொழிங்கிறான். அதாவது வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தண்ணில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்ங்கிறான். பேச்செல்லாம் சொல்லல, மூச்சாம். தமிழ் என் மூச்சு, தமிழ் என் உயிர் என்று பாடிய பெரும்பாவலன். அந்த பாவலன் என்ன சொல்றான் பாரு, புரட்சி பாவலன். சாதி ஒழித்தல் ஒன்றுங்கிறான். முதல்ல சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. ஆனா தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிர்னு சொன்னவன் முதல்ல எப்படி பாடியிருக்கணும்? தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று. அப்படித்தானே பாடியிருக்கணும். ஆனா அவன் முதல்ல எதை வச்சு பாடுறான் பாரு, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதியை ஒழிக்காம நீ தமிழ் வளர்க்க முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது. அதான் உண்மை.
இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் வேற மொழியில சொல்றாரு. பிறப்பின் அடிப்படையில் பேதம், சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவது என்பதே மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்டாங்கிறார். கீழே மலக்குழி வச்சுட்டு மேல மல்லிகை பந்தலை போட்டு என்ன பண்ணுவாடா? சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கிட்டு சமத்துவம், சமூக முன்னேற்றம், மேம்பாடுலாம் பேசிட்டு பைத்தியக்கார பையலைங்கிறார். இதுதான் நம்ம தான் என்ன சொல்றான், சாதியை ஒழிக்காம நீ எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான். எதை பாதி? எது? சாதி ஒழித்தல மறந்தா மற்ற பாதி துலங்காது, விளங்காது, உருப்படாது. சாதி பிணிப்பற்ற தோழே நல்ல வண்டமில் வாளை தூக்கும், தண்டமில் வாளை தூக்கும். சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமில் நீரை ஏற்குங்கிறான். நீ வாழையும் தூக்கல, காலையும் தூக்கல, ஒன்னும் தூக்கல, கையை தான் தூக்குற 500 ரூபாய்க்கு. ஐயா இதை பார்த்து போட்டு விட்டுப்பாங்க. ஐயா என்ன எல்லாம் பேசிட்டு இறங்கும்போது சும்மா நல்லா பேசு, நல்லா பேச, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போ. வலிக்க தான் செய்யுது, ஆனால் சரி செய்யாமல் சாக முடியாதுல்ல, விட்டு போக முடியாதுல்ல, விட்டு போக முடியாது. சொல்லுவான்ல அந்த கிழவன், அந்த ஈமானுக்குள்ளே ஏதோ துடிச்சிட்டு கிடக்குதுங்க, அதான் உசுரை விட மாட்டேங்குதுன்னு. இந்த சீமானுக்குள்ளே ஒரு ஈமான் இருக்குது, அது விட மாட்டேங்குது. எப்படி? உங்களை சரி செய்யாமல் போகக்கூடாதுன்னு தான். சரி பண்ணிட்டு தான் போவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உறுதியாக வெல்லுவோம். தம்பி இவன் நமக்கு ஓட்டு போட்டே தீர்ற காலம் உருவாயிரும் தம்பி, டயர்டாயிருவான். இந்த திராவிடர்கள் உங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆகிட்டு தான் போவாங்க, நீ கவலையே விடாத. புயல் இங்கே மையம் கொண்டு இருக்கு, 200 கிலோமீட்டர் கிட்ட மாதிரி இப்போ நம்மளை சுத்த மையம் கொண்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். திறந்து பாரு, நம்மளை திட்டுவான், வாழ்த்துவான், இவனை ஒழிக்கணுமா? ஏதோ நான் 50 ஆண்டு நாட்டை 5-6 பொண்டாட்டி கட்டி 20 வப்பாட்டி வச்சு எல்லாருக்கும் சொத்து சேர்த்து பங்களா கட்டி, அங்கே எங்கள் அப்பன் பேர், இங்கே என் தாத்தன் பேர், இங்கே வப்பாட்டி பேர், பொண்டாட்டி பேர் எல்லாம் வச்சுட்டேன். டே பரதேசி பையன், நானே பிச்சைக்கார பையன். எனக்கு 1500 கோடிக்கு சொத்து எழுதி வச்சுருக்கான். ஈஷாரில் 2 பங்களா, அங்கே ஒரு 500 ஏக்கர், இங்கே ஒரு இது, அது இது. டேய் சொத்து பட்டியலை வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவை வெளியிடுறா, சொத்து பட்டா வெளியிடுறா, பத்திரத்தை வெளியிடு, வாங்கிக்கிறேன், போய் வாங்கிக்கிறேன், பட்டியலை வெளியிட்டுல பத்திரத்தை வாங்கி விடு. ஃப்ராடு நாய், டோட்டலி ஃப்ராடு. போய் வாயை திறந்தா போய் அயோக்கிய பேரு. எனக்கு தாண்டா எல்லா அறிஞரும் சிந்திச்சு எழுதி வச்சிருக்கேன். அவன் சொல்றான் சாக்ரட்டிஸ், உன்னோட வாதத்தில் தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. சீமானை பற்றி தெரியாதா? உலக நாடுகள் இருந்து கோடி கோடியா இங்கே முன்னாடி உட்காந்துருக்க பக்கத்தில் 500, 1000, 2000, 3000 கட்சி பிள்ளையை திரிந்து கவரில் ஓட்டு கொடுக்குறேன். இதாண்டா காசு, பரதேசி பரதேசி. இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் மண்டபம் முடிச்சு சோறு தின்ட்டு கிடக்குறோம். பாய்த்திக்கிறப்பு கோடி கோடியாக வருது. புடுங்கிறது கடை சட்டை வச்சிருக்கா, ஈடி வச்சிருக்கா, இன்கம் டாக்ஸ் ரைடு வச்சிருக்கா. ஏன் என் வீட்டுக்கு ஒரு தடவை ஈடியை போட? எல்லாருக்கும் ஈடி போட்டால் இன்கம் டாக்ஸ் ஏன் எங்களுக்கு மட்டும் இருக்குடா? என்னையே போட்ட? ஏன்னா உனக்கு தெரியும் அவனுக்கு ஈடியும் ஒர்க் அவுட் ஆகுது, இன்கம் டாக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. என்னையே அது என்னையே போடுறது எனக்கு இல்லை, என்னை நம்பி வர்ற பிள்ளைகளை அச்சுறுத்துவது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துடும். உன்னால் நம்ப முடியாத பாரு, எனக்கு தெரிஞ்சு நெருக்கமாக என் அலைபேசியில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து பேசினா சீமானோட தொடர்பு போதேன். எவன் எனக்கு தேர்தல் நேரத்தில் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பானோ அவனுக்கெல்லாம் பேசி உதவிடாதியே, விட்டு போயிடுவேன். என்ன விட்டு போயிடுவேன். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றால் அவை. எங்க தாத்தன் பசியோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பாடம் மண்டையில் ஏறுமா? ஒருவேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம். அது நேற்று சுந்தர வடிவேலு, காசு இல்லையா ஐயா, என்ன பண்ணலாம்? கல்வி அமைச்சர் ஐயா சி சுப்பிரமணியம், காசு இல்லை, இருக்கிற வர போடுவோம்ன்றேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடி ஏந்தி ஊரா போய் என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துட்டு வரேன். பிச்சை எடுத்தாது என் மக்களை படிக்க வச்சிருவோம். நம்ம பிள்ளைகளை அவன் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாற்றிடுவான். நல்லா காப்பாற்றுறான். இப்போ அவர்கள் பிரச்சனையை தவிர ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவ பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், அவர்கள் ஊதிய உயர்வு அவர்கள் பிரச்சனையை தவிர பொது பிரச்சனைக்கு நிற்கிறது இல்லை, நிற்க முடியறது இல்லை. ஏன்னா நாடு ஒரு கவலைப்பட்ட நாடு. ஆனால் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கேன். நம்ம கவுத்து விட்ட மாடு, நமக்கு ஒன்றும் கிடையாது. எவன் வந்தாலும் குத்த வேண்டியதான். அன்னைக்கெல்லாம் காணொலியில் பார்க்குறேன், ஒரு காட்டு எருமை
ஒரு புலி வந்து அப்படி அடிக்க வந்தார், ஒரே குத்து தூக்கி வீசுது, போய் அங்கே போய் வந்து நங்கன்னு டொங்கன்னு வந்துட்டு அது மாதிரி தூக்கி வீசிட்டு போக நமக்கு ஒன்றும் கிடையாது ராஜா. நான் சொல்கிறேன்ல, எங்கள் ஊரில் கோயிலுக்கு ஒரு காலையை நெந்து விடுவாங்க, ஐயனார் கோயிலுக்கு. எந்த நிலத்தில் மேய்ஞ்சாலும் விரட்ட மாட்டாங்க, எந்த நேரமும் சுற்றி திரிவார் அவர் வீட்டுக்கு. அது மாதிரி எங்கள் ஆத்தால பொண்ணு இந்த தமிழ் இனம்னு இருக்கிற இந்த மக்களுக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னைய எதை பற்றியும் கொள்ளிடாது. ஏன் ஜெயிலுக்கு போனேன், என் மனைவி கேட்க போகிறாளா, எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. ஒரு தடவைலாம் என்னை கைது பண்ணுவான்னு தெரிஞ்சு என் பொண்டாட்டி தான் வேகமாக பெட்டிகளை எல்லாம் எடுத்து வச்சான். இதை எடுத்து வச்சுக்கா, அதை எடுத்து வச்சுக்கா, அதை எடுத்து வச்சுக்கா. ஏம்மா இந்த இதெல்லாம் வச்சாங்கன்னா எடுத்துக்குருவாங்கம்மா, அதை வைக்காத, இதை வைக்காத, கத்திரிலாம் வைக்காத, குச்சி பிரிவு நினைப்பாங்க, அதை எடுத்துரு. அப்புறம் என்னங்க பண்ணுறது, அது அங்கே பார்த்துக்கிறேன், வை இது வை போதும். அதிகமாக ட்ராக் சுட்டு ஷூ மட்டும் வச்சுட்டு ஒன்றும் தேவையில்லை, சரி ஓகே போயிட்டு வா. கடைசியா பத்திரம், அதை நான் தான் பத்திரம் தானே. எங்கள் அம்மா தடவை 2 தடவை கருணாநிதி உள்ள போட்டு பார்த்தாரு. 3வது தடவை அம்மா போயிட்டு வாயா மகாராசனா, போயிட்டு வா. அப்புறம் லந்து, அவங்க காங்கிரஸில் உங்கள் ஐயா தானே, உங்கள் ஐயா தானேப்பா, போயிட்டு வா. யார், கருணாநிதி எங்கள் ஐயாவா. அப்போ நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கும்போது எங்கள் அம்மா, நாங்கள் காங்கிரஸ் பரம்பரையாக, எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் காங்கிரஸ், நான் தான் சுதேஸ்வரியனுக்கு முத எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டேன் காங்கிரஸ். நான் ரெட்டலை கேட்கும்போது என்னம்மா பண்ணீங்கன்னு அழுதுகிட்டே ரெட்டலையில் போட்டேன். என்ன நாங்கள் அந்த காலத்துலேருந்து கை சின்னதுக்கு போட்டு பழகிட்டு, இந்த சிதம்பரத்துக்கு போகிற ஓட்டை குப்பையில் கூட போட்டு போகலாம். ஐயோ ஏற்றுவோம். ஒரு நாள் இந்த வண்டியில் நிறைய பேர் ஏற்றுவோம். சரி, நேரம் ஆயிடுச்சு, செல்வன் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் பேசி. ஏன்னா நீங்கள் எனக்கு நேரமே கொடுக்க மாட்டீங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிக்கிறேன்னு ஒரு இது பண்ணோம். 8க்கு கொடுப்பாங்கன்னா 8:30 கொடுக்குறாங்க. அப்புறம் அரை மணி நேரத்தில் எப்படி இறங்க முடியும்? என் தங்கச்சி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு 5 மணி வரைக்கும் பேச விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க, நியாயமாரு ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க, ஏதோ ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. பாவப்பட்ட பிள்ளைய அண்ணன் தங்கச்சி ஏதோ பாவம் பார்த்தாது ஒரு 1-2 ஓட்டை போட்டு விடுங்க மைக் சின்னத்துக்கு. என்ன எங்கள் ஐயாவா அப்படி பேசிட்டேன். ஏப்பா என் தங்கச்சி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு இடத்துல நாங்கள் தோக்கடிச்சோம்ங்கிறீங்க, மீதி இடத்துல எப்போ யாரால தோற்றீங்க? நாங்கள் யாரையும் தோக்கடிக்க இல்லை, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் நின்னோம். எங்கள் கோட்பாடு அதுதான். எங்கள் ஐயா அன்புமணி, எங்கள் ஐயா மருத்துவர் மேலே எவ்வளோ அன்பும் பாசம் மதிப்பு வச்சுருப்பாரோ அதே அளவுக்கு அதை விட சற்று கூடுதலாக கூட நான் எங்கள் ஐயா மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கேன். அதனால் நாங்கள் கட்சியை ஆரம்பித்தது என் இன சொந்தங்கள், என் அன்பு உடன்பிறந்தால் புரிஞ்சுக்கணும். பெரியாரை எதிர்க்கவோ, பாமக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுகவை எதிர்க்கவோ சத்தியமாக இல்லை. நாங்கள் வந்தது எங்கள் மொழி மீட்சிக்கு, இன எழுச்சிக்கு, இன பாதுகாப்புக்கு, வள பாதுகாப்புக்கு, நில பாதுகாப்புக்கு, என் இனத்தை கொன்றொழித்த கொடிய பாதகர்களை இந்த நிலத்தில் அழித்து வீழ்த்தி அவ்வளவுதான் வீழ்ந்தது தமிழினம் என்று இருக்கிற வரலாற்று பதிவில் இல்லை. மான உணவும் இன உணர்வும் கொண்டு எழுந்து வென்றது தமிழ் பேரினம் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கிறோம். இதெல்லாம் இல்லை. என் இன சொந்தங்களின் மீனவ ரத்தங்களை 850 பேரை சுட்டுக்கொண்ட சிங்களன் எனக்கு பதில் சொல்லிட்டு போகணும். அதுக்காக உங்களை எதிர்க்க நான் இல்லை. எங்கள் கோட்பாடு திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. பெரியார் ஒழிக என்பதல்ல எங்கள் தத்துவ நிலைப்பாடு முழக்கம். பிரபாகரன் வாழ்க, இந்தி ஒழிக, சமஸ்கிருதம் ஒழிக, அதல்ல, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. இதான் எங்கள் முழக்கம். அவன் தாய்மொழியை நான் ஏன் ஒழிக சொல்லணும்? என் தாய்மொழியை நான் வளர்க்கணும், பாதுகாக்கணும், அதை வெல்ல வைக்கணும், வாழ வைக்கணும். இதுதான் என் கோட்பாடு. அதுக்கு தான் நான் பாடுபடுறேமே ஒழிய, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உங்களை தோக்கடிப்பதல்ல, அதற்காக நாங்கள் யாரையும் தோக்கடிக்க களத்தில் இல்லை. தோற்றுப்போன தமிழ் பேரினத்தை வெல்ல வைக்கிறதுக்கு களத்திலே தமிழ் தேசிய பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்கிற உணர்விலே நீக்கிறோம். இப்பவும் சொல்றேன், என் தங்கச்சியை நீ வன்னியர் படையாச்சி என்று பார்த்தால் போடாத. அவ மான தமிழிச்சி, தமிழ் பேரினத்தின் மகள், தூய தமிழ் மகள், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளை, சீமான் என்கிற மகனினுடைய தங்கை என்பதை நீங்கள் நம்பினால் வாக்கு செலுத்துங்க. இல்லைன்னா உங்கள் ஓட்டை நீங்களே வச்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.